أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما فذكروني أذكركم. நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன் அப்படிங்கிற அல்லாஹுடைய வாக்குறுதியை நினைவு கூர்ந்தவராகவும் அவனுடைய அன்பும் அருளும் மன்னிப்பும் வற்றா கருணையும் என்றென்றும் உங்கள் மீதும் என் மீதும் நிலவி இருக்க பிரார்த்தித்தவராகவும் என்னுடைய இன்றைய அமர்வை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எப்படி இத்தனை நாட்கள் கடந்து போச்சு அப்படின்றதே நமக்கு ஒரு பிரமிப்பா இருக்கு. அப்படிதானே? ரமலான் அப்படின்னு ஆரம்பிச்ச ஒரு எதிர்பார்ப்போட இன்னும் ஒரு மாதம், இன்னும் 2 வாரம் இல்ல, இன்னும் ஒரு நாட்கள்ல நம்ம ரமலானுக்குள்ள போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நம்ம ரமலானுடைய முதலாவது நோன்பு அடைஞ்ச மாதிரிதான் இருந்தது. அதுக்குள்ள ரமலானுடைய கடைசி பிறையை பார்க்கக்கூடிய நாள் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். நாட்கள் எவ்வளவு வேகமா போகுதுன்னு பாருங்களேன். நாட்கள் விரைவா போறது ரசூலுல்லாஹ் மறுமையுடைய ஒரு அடையாளம்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு விரைவா போகுது. வேகமா எந்திரிக்கிறோம், வேகமா அமல் செய்யறோம். ஒவ்வொரு நாளையும் அப்படியே கடந்து போயிட்டே இருக்கும். நாட்கணக்குல இருந்த ரமலான் வாரக்கணக்குல ஆச்சு. திரும்ப இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் மணி நேர கணக்குல ஆயிடுச்சு. ஒண்ணு 24 மணி நேரத்துல பிறை தெரிஞ்ச ரமலான், இல்லாட்டி 48 மணி நேரத்துல ரமலான் நம்மளை விட்டு போகக்கூடிய நிலையில இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு நாளையும் விரைவா கடந்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் எதிர்பார்த்து இந்த ரமலானுடைய ஒவ்வொரு நாளையும் அடைந்தவர்களா இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானுடைய நாட்கள் அல்லாஹ் நமக்கு இன்னும் பிரத்யேகமா ஒரு சிறப்பை ஏற்படுத்தி கொடுத்திருந்தான். என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய வார்த்தையை நினைவு கூர்றதுக்கு ஒரு சபை. அது நம்ம ஆரம்பத்துல இருந்து அதுல இடம் பெற்றோமோ இல்ல அதோட இறுதியில இடம் பெற்றோமோ, ஏதோ கொஞ்ச நேரம் அட்டன் பண்ணோமா இல்ல அரை மணி நேரம் அட்டன் பண்ணோமா அதெல்லாம் இல்லை. ஆனா அல்லாஹ் நமக்கு ஒரு அதுல ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தான். என்ன அப்படின்னா, நீ என்னுடைய சபையில இரு அப்படின்றதுக்கான ஒரு அழகான ஒரு வாய்ப்பு அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். அந்த வாய்ப்புக்கு அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி கடன் பட்டவங்களா இருக்கணும் சகோதரிகளா. அதுக்காக அல்லாஹ்வுக்கு நம்ம எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் அல்லாஹ் அதுக்காக எவ்வளவு புகழ்ந்தாலும் அது ஈடாகாது. இந்த உலகத்துல எத்தனையோ நபர்கள் நோன்பை வச்சுட்டு எதுக்காக ரமலான் அப்படிங்கிற அந்த புரிதலே இல்லாம தன்னுடைய நாட்களை கடந்துட்டு இருக்காங்க. நோன்பு வைக்கிறாங்க, சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்காங்களே தவிர இது எல்லா காரியங்களையும் ஈடுபடுறாங்க. தன்னுடைய நேரத்தை வெட்டியா செலவழிக்கிறாங்க. அப்படி இருக்க மனிதர்களுக்கு மத்தியில ரமணானுடைய ஒவ்வொரு இரவுலையும் அல்லாஹ் சில மனிதர்களை நரகத்தில் இருந்து விடுதலை செஞ்சு சொர்க்கத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒவ்வொரு இரவுலையும் அல்லாஹ் நமக்கு எப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த இரவுகள் முழுக்க அவனை நினைவு கூர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம். ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ்வுடைய அச்சத்தை நினைச்சு ஒரு கண்ணீர், அல்லாஹ்வுடைய அருளை நினைச்சு ஒரு ஆனந்த கண்ணீர், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நினைச்சு ஒரு கண்ணீர். ஏதாவது ஒரு வகையில அல்லாஹ் நமக்கு இந்த இரவுகள் முழுக்க அந்த வாய்ப்பை தொடர்ந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். அந்த வாய்ப்புக்கு நம்ம அதிகம் அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் பட்டவர்களா இருக்கணும். அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவளாக இன்ஷா அல்லாஹ் நான் என்னுடைய இந்த அமர்வு ஆரம்பம் செய்றேன். அல்ஹம்துலில்லாஹ். மனிதன் எனும் பயணி அப்படிங்கிற தலைப்புல நம்ம தொடர்ந்து என்ன பார்த்துட்டு வரோம் அப்படின்னா, ஒரு ரூஹுடைய பயணம் எப்படி இருக்கும்? என்னுடைய பயணம் என்னவா இருக்க போகுது? நான் எங்க இருந்து வந்தேன்? நான் எங்க இருக்கேன்? இப்ப எங்க போக போறேன்? முகவரி இல்லாத ஒரு இடத்துல நம்ம வாழ்வோமா? நான் யாரு? எனக்கான அங்கீகாரம் என்ன? என்னுடைய நிலை என்னன்னு தெரியாத ஒரு இடத்துல நம்ம இருக்கவே மாட்டோம். அப்ப அப்படி என்னுடைய முகவரி என்ன? என் அடையாளம் என்ன? நான் எங்க இருந்து வந்தேன்? இப்ப எங்க இருந்துட்டு இருக்கேன்? இனி நான் எங்க போக போறேன்? அப்படிங்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ரூஹுடைய பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த தலைப்பின் கீழே நம்ம ஒவ்வொரு விஷயமா அல்லாஹ்வுடைய அருளால அல்லாஹ்வுடைய நாட்டத்தால நம்ம பார்த்துட்டே வந்தோம். அந்த வகையில கடைசியா நம்ம எதை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு ரூஹ் இறுதியா இருக்கக்கூடிய நிலை என்ன? ஐந்தாவதா ஒரு ரூஹ் அடையக்கூடிய உலகம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஐந்தாவதா அடையக்கூடிய உலகம் தான் என்னது? மறுமை அப்படிங்கிற உலகம். அங்க என்னென்னலாம் நடக்கும்? அங்க மனிதன் எப்படிலாம் எழுப்பப்படுறான்? எழுப்பப்பட்டு அவன் எப்படி அல்லாஹ் முன்னாடி வந்து நிக்கப்படுறான்?
அவன் ஆடை அணியாம இருக்கான், காலணி அணியாம இருக்கான், கத்னா செய்யப்படாத நிலையில இருக்கான், நிழலை தேடி அலைவான், தண்ணீருக்காக ஏங்குவான். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தோம். அதே போல நேற்று இறுதியா முடிக்கும் போது எப்படி முடிச்சோம்? இவ்வளோ திகில்கள் இருந்தாலும், இவ்வளோ பயம் இருந்தாலும், இவ்வளோ எச்சரிக்கைகள் இருந்தாலும், அதுலயும் அந்த இக்கட்டான சூழ்நிலையும் அல்லாஹ் சில மனிதர்களை கண்ணியப்படுத்துறான். சிலருக்கு அல்லாஹ் ஆடை அணிவிக்கிறான். சிலருடைய தாகங்கள் அல்லாஹ் தீர்க்கிறான். சிலருக்கு அல்லாஹ் நிழல் கொடுத்து ஒரு கண்ணியத்தை கொடுக்குறான். அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அல்லாஹ் முன்னாடி ஒரு மனிதன் எப்ப கொண்டு வரப்படுவான், எப்ப விசாரணை ஆரம்பமாகும், விசாரணை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அன்பானவர்களே, அப்போ மறுமை அப்படிங்கிற அந்த திடுக்கிட செய்யக்கூடிய ஒரு நாள்ல எல்லா ரூவும் அப்படியே அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருக்கும். ஒருத்தரை விட்டு ஒருத்தர் விரண்டு ஓடிட்டு இருக்கும். இந்த அந்த நாளுடைய பயங்கரத்தை அது அப்படியே ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து திகிலாக்கிட்டே இருக்கும். இப்படி ஒரு பதட்டத்திலேயே நம்மளால ரொம்ப நேரம் இருக்க முடியுமா? ஒரு பதட்டத்திலேயே நம்மளால ரொம்ப நேரம் இருக்க முடியுமானா இருக்க முடியாது. எந்த ஒரு பதட்டமா இருந்தாலும், எந்த ஒரு கவலையா இருந்தாலும் அதுக்கு உடனே ஒரு முடிவு வந்துடணும்னு எதிர்பார்க்கிறது தான் மனிதனுடைய மனம். இன்னும் ஒரு சிலர்லாம் முடிவை எதிர்பார்க்கறதுல அவ்வளவு அவசரமா இருப்பாங்க. டக்குன்னு இதை முடிச்சு விட்டுறணும். இது என்னன்னு பார்த்து இது பண்ணிடணும். இந்த கவலையில இருந்து, இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியில வந்துடணும். என்னால ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப காலத்துக்கு அனுபவிக்க முடியாது அப்படின்னு எல்லா மனிதனுடைய இயல்புமே என்ன அப்படின்னா, நெருக்கடியான சூழல்ல தொடர்ந்து வாழ்றத, தொடர்ந்து இருக்கிறத யாருமே விரும்ப மாட்டாங்க. அப்படி யாராவது விரும்புறவங்க இருக்கோமானா இல்ல. அப்ப எல்லாருக்கும் என்னன்னா எப்படியாவது இதுல இருந்து வெளில வந்துடணும் அப்படி. இதே மாதிரியான மனநிலையில தான் ஒவ்வொரு ஆன்மாவும் மறுமையில இருக்குமா சந்திரிகளா? எவ்வளவு நேரம் தான் இந்த பதட்டத்தை அனுபவிக்கிறது? எவ்வளவு நேரம் தான் இந்த காட்சிகளை பாக்குறது? அல்லாஹ் எப்ப வருவான்? அல்லாஹ் எப்ப விசாரணை ஆரம்பிப்பான்? அப்ப அந்த ரூஹ் எப்படி தவிக்கும் அப்படின்னா, அல்லாஹ் வந்துட்டாவாது நம்ம மன்னிப்பு கேட்க மாட்டாமா? அல்லாஹ்வுடைய கருணை நம்ம மேல பற்றாதா? ஆனா இறைவன் வராம இந்த திகிலூட்டக்கூடிய இந்த காட்சிகள்லயே நம்ம எவ்வளவு நேரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரூஹுகள் என்ன செய்யுமா? அலை மோதுமா அந்த நாள். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குள்ள அந்த ரூஹுகள் பேசிக்குமா, நம்ம எவ்வளவு நேரம் தான் இப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கிறது? நம்ம ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கோமே, நம்ம ரொம்ப நாளா கவலையில இருக்கோமே, நம்ம போய் யார்கிட்டயாவது பரிந்துரை கேட்போம். யார்கிட்டயாவது பரிந்துரை கேட்போம். யாரையாவது அல்லாஹ் கிட்ட போய் பேச சொல்லி அனுப்புவோம். எப்ப இந்த மறுமையுடைய விசாரணை, இந்த நிகழ்வு துவங்கும் அப்படிங்கிறத நம்ம யார்கிட்டயாவது பரிந்துரைக்கு போய் கேட்போம். நீங்க சொல்லி அல்லாஹ் கிட்ட இந்த நாளை துவக்கி வைக்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்போம் அப்படின்னு சொல்லி இந்த மனித ஆன்மாக்கள் முடிவு பண்ணுவான். முடிவு பண்ணி என்ன பண்ணுமா, முதலாவதா யாரை தேடி போகும் அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தேடி போகுமா. இந்த ரூஹுகள் எல்லாம் போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட சொல்லுமா, ஆதமே, அல்லாஹ்வுடைய கரங்களால படைக்கப்பட்டவங்க நீங்க. அல்லாஹ் உங்களை சுவனத்துல அனுப்பிச்சு வச்சிருக்கான். மலக்குகள் உங்களுக்கு சுஜூது செய்தாங்க. எல்லா பொருள்களுடைய பெயரையும் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தான். இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துல இருக்கீங்களே, நீங்க போய் அல்லாஹ் கிட்ட எங்களுக்காக பேசக்கூடாதா? இந்த நாளுடைய திகழ் அதிகமா இருக்கே, நீங்க எங்களுக்காக போய் அல்லாஹ் கிட்ட பேசக்கூடாதா? இந்த நாளை துவக்கி வைக்க சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எங்களுக்காக போய் பரிந்துரை பண்ணக்கூடாதா அப்படின்னு. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லிடுவாங்க? இல்ல, இன்றைய நாள் என்னுடைய ரப்பு ரொம்ப கோபமா இருக்காங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றத பாருங்க, வார்த்தைகளை பாருங்க. இதுவரைக்கும் என்னுடைய ரப்பை இவ்வளவு கோபமா நான் பார்த்ததே இல்லை. என் ரப்பு இந்த நாள்ல ரொம்ப கோபமா இருக்கான். நான் அவன்கிட்ட போய் பேச மாட்டேன். என்னுடைய நிலைமையை நினைச்சு நான் கவலையா இருக்கேன். என்னுடைய சில தவறுகளை நினைச்சு நான் கவலையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிருவாங்க? மறுத்துருவாங்க. மறுத்துட்டு சொல்லுவாங்க, நீங்க வேணா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்ப அதே மாதிரி இந்த ஆன்மாக்கள் எல்லாம் யார்கிட்ட வருமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட வருமா. அதுல நானும் இருப்பேன், நீங்களும் இருப்பீங்க. எல்லாருக்கும் இந்த தவிப்பு இருக்கும். எப்ப அல்லாஹ் இந்த நாளை துவங்குவான் அப்படிங்கிற தவிப்பு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போய் இதே மாதிரி அந்த ஆன்மாக்கள் கேட்குமா, நீங்க அல்லாஹ் கிட்ட பேசக்கூடாதா? இந்த நாளை துவங்க கூடாதா அப்படின்னு. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லிடுவாங்க? என்னுடைய ரப்பை இதை விட கோபமா இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. என்னுடைய ரப் அவ்வளவு கோபமா இருக்கான். இந்த நாள்ல அவன் கிட்ட நான் எதுவும் போய் கேட்க மாட்டேன். நான் என்னை பற்றி, என்னுடைய நஃப்ஸை பற்றிய கவலையில நான் இருக்கேன்னு சொல்லிடுவாங்க. இப்ப சொல்லுவாங்க, நீங்க வேணா அல்லாஹ்வுடைய தோழரான இப்ராஹிம் நபிட்ட போய் கேளுங்களேன்.
இப்ராஹிம் நபி கிட்ட போவாங்க. இப்ராஹிம் நபி கிட்ட போய் இந்த ரூஹுகள் கேட்பாங்கன்னா, நீங்க அல்லாஹ் கிட்ட சொல்லக்கூடாதா? இந்த நாளை துவக்கி வைக்க சொல்லி இந்த நாளுடைய வேதனையில இருந்து எங்களுக்கு பரிந்துரை பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் நபி என்ன சொல்லிருவாங்க, ஒரே வார்த்தைன்னு சொல்லிடுவாங்க, என்னால முடியாது. என் ரப்ப இதை விட கோபமா நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. என் ரப்ப கோபமா இருக்கான், நான் போகல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் போவாங்க. அதுக்கப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போவாங்க. கடைசியா ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நீங்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போங்களேன் அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாரும் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம்முடைய தூதருக்கு, நம்முடைய நேசருக்கு கொடுத்த அந்தஸ்தை பாருங்களேன். நமக்காக ஒரு இரவெல்லாம் நின்று இறைவன் கிட்ட பாவ மன்னிப்பு தேடிய நம்மளுடைய நேசர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம தூதர். அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்தை பாருங்களேன். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க கிட்ட போய் இந்த ரூஹுகள் எல்லாம் கேட்குமா, நீங்க அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்யக்கூடாதா எங்களுக்காக அப்படின்னு சொல்லி இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட பண்ணுவாங்க, அல்லாஹ்வுடைய சந்நிதிக்கு போறதுக்கு அனுமதி கேட்பாங்க. அனுமதி கேட்ட உடனே அல்லாஹ் அவங்களுக்கு அனுமதியை கொடுத்துருவான். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு இறை தூதரும் அந்த நாள்ல அல்லாஹுவை நெருங்குவதற்கு ஒரு அச்சத்தோட இருக்கும்போது, யாருக்கு மட்டும் அச்சமில்லாத ஒரு நிலை அல்லாஹ் வச்சிருக்கான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும் வச்சிருக்கான். அவங்களுக்கு அந்த பரிந்துரை செய்யறதுக்கான அந்த பதவியை அல்லாஹ் அவங்களுக்கு வச்சிருக்கான். இததான் ரசூலுல்லாஹ் நம்மளை கேட்க சொன்னாங்க. எனக்காக ரசூலுல்லாஹ் நம்ம கிட்ட அவங்களுக்காக எதுவுமே கேட்டதே இல்லை. ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரே ஒரு விஷயம், எனக்காக வசீலா உயர்ந்த அந்த பதவி கிடைக்கணும்னு எனக்கு என்ன செய்யுங்க, துவா செய்யுங்க. அதுதான் நம்ம வாங்குக்கு அப்புறம் முடிஞ்ச துவாக்கள்ல நம்ம கேட்கிறது. சரி, இப்போ பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்படி ஒரு அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்திருந்தனால அவங்க அல்லாஹ்வுடைய சந்நிதியில போய் அனுமதி பெற்று உள்ள போவாங்க. உள்ள போன உடனே அல்லாஹ்வுடைய இருப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்துட்டு உள்ள நுழைஞ்சு அல்லாஹ்வை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் சுஜூதுல விழுந்துருவாங்க. சுஜூதுல விழுந்து அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அல்லாஹ்வை புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், முஹம்மதே எந்திரிங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் நீங்க எவ்வளவு நேரம் சுஜூதுல இருக்கீங்க? எந்திரிங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, நமக்காக அவங்க அல்லாஹ் கிட்ட பரிந்துரை செய்வாங்க. பரிந்துரை செஞ்ச உடனே அல்லாஹ் சரி அப்படின்னு ஒத்துக்குப்பாங்க. சிலருக்கு மன்னிப்பு வழங்குறதுக்கு அல்லாஹ் அந்த இடத்துல சம்மதிப்பாங்க. மீண்டும் ரசூலுல்லாஹ் சுஜூதுல விடுவாங்க. இது மாதிரி 3 முறை அந்த நிகழ்வு நடக்கும். இந்த நிகழ்வுக்கு பின்னாடி இப்போ மறுமையுடைய அந்த விசாரணைக்குரிய நாள் துவங்கும் சகோதரியா. இப்போ இந்த மறுமையுடைய விசாரணையுடைய நாள் துவங்குனா இப்ப என்ன பண்ணணும்? விசாரணையுடைய நாள் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்? ஒரு அழைப்பாளர் வந்து அழைப்பு கொடுப்பார். இன்றைய நாள் உங்களுக்கான விசாரணை துவங்க போகுதுன்னு அழைப்பு கொடுத்த உடனே ஒவ்வொரு மனிதர்களா அல்லாஹ் கிட்ட போய் அல்லாஹ் முன்னிலையில நின்று தன்னுடைய நல்ல அமல்களுக்கும் தீய அமல்களுக்கும் உள்ள விசாரணையை அட்டன் பண்ணி அதுல இருந்து அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை வாங்கிட்டு அங்க இருந்து வெளிவரக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வை சந்திக்க போறான். உலகத்துல எத்தனை கோடி மனிதர்கள் இருக்காங்க. எத்தனை கோடி மனிதர்கள் இதுக்கு முன்னாடி பிறந்து இறந்து மண்ணறையில இருக்காங்க. இனி நமக்கு பின்னாடி எத்தனை பேர் பிறக்க போறாங்க. இவங்களெல்லாம் யார முதல்ல விசாரிப்பான், யாருக்கு முன்னுரிமை கொடுப்பான் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்துக்கு தான் முதலாவது விசாரணை சொல்றீங்க. அப்போ நமக்கு தான் முதலாவது விசாரணை. அப்போ ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் முன்னாடி போய் விசாரணைக்காக நிற்போம். அந்த நாளை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது சொல்றாங்க, இன்ன இலா ரப்பிக ருஜா, இன்ன இலா ரப்பிக ருஜா, அவர்கள் தங்களிடம் இறைவனிடமே அவர்கள் மீண்டு வருவார்கள். அவர்களுடைய மீளுதல் இறைவனிடமே இருக்கு. அவங்க என்கிட்டதான் கொண்டு வந்து நிப்பாட்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி. இன்னும் அவங்க எப்படி நிப்பாட்டப்படுவாங்க அப்படின்னா, அங்க ஒரு ஆள் இங்க ஒரு ஆள் குழுக்கள் குழுக்களா அப்படிலாம் குழுமி நிக்க மாட்டாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றான், அவர்கள் யாவரும் உம்முடைய இறைவனின் முன் வரிசையாக கொண்டு வரப்படுவார்கள். அணி அணியா, சஃப்பு சஃப்பா இப்ப அல்லாஹ் கிட்ட போவான். ஒருத்தர் போய் ஒருத்தர், ஒருத்தர் போய் ஒருத்தர்னு ஒவ்வொரு நபரா அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஒரு நாளா அல்லாஹ் நம்ம வறுமையை ஏற்படுத்தி வச்சிருப்பான். இன்னும் அல்லாஹ் கிட்ட விசாரணைக்கு போக போறோம் அப்படின்னா இந்த நாள் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்துல ஒரு சாதாரண ஒரு மனிதன், ஒரு முக்கியமான ஒரு மனிதரை நம்ம சந்திக்க போறோம். அதுக்காக நம்ம எவ்வளவு தயாரிப்புகளோட போவோம். அதுக்காக நம்ம எவ்வளவு ஆவலா இருப்போம்.
ஆனா நாளைக்கு மறுமையில அல்லாஹ் ஒரு அழைப்பை இப்ப கொடுத்துட்டான், வாங்க உங்களை விசாரிக்க போறேன், நீங்க வாங்க அப்படின்னா அந்த சந்திப்பு எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க. எந்த ரப்ப வணங்கணுமோ, எந்த ரப்புக்கு கட்டுப்பட்டோமோ, எந்த ரப்பு கிட்ட நம்ம மனமாற உரையாடணுமோ, எந்த ரப்பு கிட்ட நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையும் கேட்டோமோ, எந்த ரப்புடைய முகத்துக்காக ஒவ்வொரு சதக்காவையும் நம்ம செஞ்சோமோ, எந்த ரப்புடைய திருப்திக்காக இந்த உலகத்துல ஒவ்வொரு நல்லவனையும் செஞ்சு செஞ்சு வாழ்ந்தோமோ, எந்த ரப்புடைய கோபத்துக்கு பயந்து நம்ம தீமைகளை விட்டு விலகி இருந்தோமோ, அந்த ரப்ப இப்ப நம்ம பார்க்க போறோம். எந்த ரப்புடைய வார்த்தைகளை குர்ஆன் முழுக்க வாசிச்சு பார்த்தோமோ, நம்பிக்கை கொண்டவர்களே, இறை நம்பிக்கையாளர்களே, மனிதர்களே, முஃமின்களே, வெற்றியாளர்களே, அல்லாஹ் கூப்பிட்டு கூப்பிட்டு குர்ஆன்ல பேசுறானே, அந்த வார்த்தைகளுக்குரிய சொந்தக்காரனை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா அந்த நேரத்துல எப்படி இருக்கும் மனது? இறை நம்பிக்கையாளராக இருந்தா அவருக்கு மட்டற்ற மகிழ்ச்சியா இருக்கும். இறை நம்பிக்கையாளருக்கு எப்படி இருக்கும் தன்னுடைய இறைவனை சந்திக்க போறது? தாயை பிரிந்து இருந்த குழந்தை திரும்ப தன்னுடைய தாயை சந்திக்க போதுன்னா அது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் அந்த நாள். யோசிச்சு பாருங்க. ஒரு தாய் கிட்ட இருந்து பிரிஞ்சு ஒரு குழந்தை தூரத்துல இருக்கு. மீண்டும் அது தன்னுடைய தாய் கிட்ட வந்து சேருது. அந்த நொடி எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அது போல ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு தன்னுடைய ரப்ப திரும்ப சந்திக்கக்கூடிய அந்த நாள் அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா அவர் எதை உணர்ந்திருப்பாரு? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்க அல்லாஹ்விடமே திரும்பக்கூடியவங்களா இருக்கோம். அந்த திருப்புதலை நான் இப்ப சந்திக்க போறேன்றது அவருடைய மனதுக்கு ஆறுதலா இருக்கும். அதே நேரம் ஒரு பாவியா இருந்தா அவருக்கு எப்படி இருக்கும்? பயமா இருக்குமா? பயமா இருக்குமா? இன்னென்ன தவறுகள் நான் செஞ்சனே, இன்னென்ன விஷயங்கள் நான் செஞ்சுட்டேனே, என் ரப்பு முன்னாடி போய் நான் எப்படி நிப்பேன்? என் ரப்பு என்கிட்ட கேட்பானே, உனக்கு எல்லாம் கொடுத்தனே, நீ ஏன் எனக்கு கட்டுப்படலன்னு கேட்பானே. அப்ப அந்த நொடி எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கவலையிலேயே இருப்பார். இப்போ ஒவ்வொருத்தரும் வரிசை வரிசையாக நின்று அல்லாஹ்வை சந்திக்க தயாராயிட்டு இருப்பார். அப்படி சந்திக்கும் போது என்ன அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா, குல்லுஹும் ஆத்தீஹி யௌமல் கியாமத்தி ஃபர்தா. கியாம நாளில் அவர்களில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக அவனிடம் வருவார்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப விசாரணை ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி. ஒவ்வொரு இண்டிவிஜுவலா அல்லாஹ் உட்கார வச்சு இப்ப கேள்வி கேட்டுட்டே இருப்பானா. இன்னும் அந்த விசாரணை எப்படி இருக்கும்? அங்க அல்லாஹ் கிட்ட நம்மளுடைய உரையாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த திரையும் நமக்கும் ரப்புக்கும் இருக்கா? நமக்கும் நம்மளுடைய ரப்புக்கும் உரையாடலுக்கு இடையே எந்த திரை மறைவும் இருக்காது. நம்மளும் நம்மளுடைய ரப்பு மட்டும்தான் இருக்கும். இன்னும் நம்ம இருவருக்கும் இடையே எந்த மொழிபெயர்ப்பாளரோ, எந்த உதவியாளரோ, எந்த பரிந்துரை செய்யக்கூடிய நபரோ யாருமே இருக்க மாட்டாங்க. சில நேரங்கள்ல துவா கேட்கும் போது நமக்கு எவ்வளவு குழப்பங்கள் வருது. நம்ம அரபுல தான் கேட்கணுமா, இல்ல தமிழ்லயும் கேட்கலாமா, இல்ல அரபுல மட்டும்தான் துவா கேட்டா அல்லாஹ் ஏத்துக்குவானா, நம்மளுடைய மொழியில கேட்டா அல்லாஹ் ஏத்துக்க மாட்டானா? இப்படிலாம் கேள்விகள் இருக்குல்ல. மறுமையில அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், ஒவ்வொரு மனிதனும் அவனவனுடைய மொழியில அல்லாஹ் கிட்ட விசாரி. இங்க ரெண்டு பேருக்கு இடையில எந்த மொழிபெயர்ப்பாளரும் இல்ல. அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி அந்த ரூஹுக்கு புரியும். அந்த ரூஹுடைய வார்த்தை ரப்புக்கு புரியும். சுபஹானல்லாஹ். இங்க ஒரு வேற்று மொழி பேசுனா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு டிக்ஷனரி, ஒரு டிரான்ஸ்லேட்டர், இல்ல யாராவது ஒருத்தருடைய ஹெல்ப் வேணும். ஆனா நாளைக்கு ரப்புடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நமக்கு யாருடைய உதவியும் தேவை. அல்லாஹ் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் நமக்கு புரியும். இன்னைக்கு நம்ம குர்ஆன் எடுத்து ஓதும்போது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் புரியலையே, நமக்கு அர்த்தம் தெரியலையே, அப்படி எந்த நிலைமையும் நாளைக்கு மறுமையில இருக்காது. அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தை புரியும், நம்மளுடைய வார்த்தை ரப்புக்கு புரியும். அப்ப இவங்களுக்குள்ள இடையில யாருமே இல்ல. அல்லாஹ்வும் நாமும் மட்டும்தான். நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தான் அந்த உரையாடல்ல இருப்போம். அந்த கேள்வியில இருக்கும். இன்னும் அந்த கேள்வி அல்லாஹ் நம்ம கிட்ட கேட்கும் போது எப்படிப்பட்ட கேள்விகளா அது இருக்கும் அப்படின்னா, சிலருக்கு அல்லாஹ் எப்படி கேட்பானா, ஓப்பனான கேள்விகளா கேட்பாங்க. அல்லாஹ்வும் அந்த அடியாரும் உரையாடுறது எல்லாத்துக்கும் தெரியுமா? எல்லாத்துக்கும் தெரியுமா? அப்ப அதுல இருந்து என்ன தெரியும் அவங்களுக்கு?
ஓ, இவர் இந்த மாதிரி எல்லாம் தவறு பண்ணிருக்காரா, நல்லவர் மாதிரி இருந்தாரே, அப்ப இதெல்லாம் இவர் செஞ்ச தவறா அப்படின்னு எல்லா மனிதர்களுக்கும் தெரியும். நபிமார்கள் இருப்பாங்க, சுஹதாக்கள் இருப்பாங்க, நம்மளுடைய நேசர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருப்பாங்க. எல்லாருக்கும் தெரியிற வகையில பகிரங்கமான கேள்வி கணக்கு அவருக்கு இருக்கணும். இது யாருக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்றாங்க, நிராகரிக்கும் மனிதர்களுக்கும் நயவஞ்சகர்களுக்கும். அல்லாஹுவை நிராகரிக்கிற, அல்லாஹுடைய வசனங்களை நிராகரிக்கிற, அல்லாஹுடைய கட்டளைகளை நிராகரிக்கிற, உள்ளொன்று வைத்து புறமொன்று வாழக்கூடிய இரட்டை முகமுடைய மனிதர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இவங்களுக்கு ஒரு பகிரங்கமான விசாரணை இருக்கும். அல்லாஹ் இந்த மனிதர்களை எல்லார் முன்னாடியும் விசாரிக்கும் போது அடையாளப்படுத்துவாங்க. இவங்க பொய்யர்கள், இவங்கதான் அல்லாஹ் மேல பொய்யை இட்டு கட்டிய மனிதர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா மறைமுகமான விசாரணை இருக்கும். மறைச்சு மறைச்சு அல்லாஹ் விசாரிப்பான. சுப்ஹானல்லாஹ். நம்மளை விட நம்ம மேல அல்லாஹ் எவ்வளவு அக்கறையாளனா இருக்காங்க. நம்ம கூட நம்மளுடைய கண்ணியத்துக்கு இவ்வளவு கவலைப்பட மாட்டோம். நம்ம கூட நம்மளுடைய கண்ணியத்துக்காக இவ்ளோ மெனக்கிட மாட்டோம். ஆனா அல்லாஹ் தன்னை நேசிக்கக்கூடிய அடியார் மீது அவ்வளோ அன்பு வச்சிருக்கான். அவங்களுடைய கண்ணியத்தின் மீது அல்லாஹ் அவ்வளோ அக்கறை வச்சிருக்கான். அதனால அந்த நல்லடியார்கள் அல்லாஹ் விசாரிக்கும் போது அல்லாஹும் அவங்களும் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி திரையிடப்பட்டிருக்கு. இப்ப இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் அந்த விசாரணை, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தனிப்பட்ட விசாரணை. அப்போ அந்த விசாரணையின் போது அல்லாஹ் அந்த அடியான் கிட்ட கேட்பானா, பாத்தியா உன்னுடைய ஏட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்ப அந்த அடியான் சொல்லுவானா, ஆமாயா அல்லாஹ் நான் பார்த்தேன். என்னென்ன தவறு இருக்கு பாத்தியா, இந்த தவற பாத்தியா, இந்த தவற பாத்தியா, நீ செஞ்ச இந்த தவற பாத்தியா. அப்ப அந்த அடியான் விட்டுக்குவான். ஆமாயா அல்லாஹ் நான் இந்த தவறு செஞ்சேன், ஆமாயா அல்லாஹ் நான் இந்த தவறு செஞ்சேன், ஆமாயா அல்லாஹ் நான் இந்த தவறு செஞ்சேன்னு ஒத்துக்குவான் அந்த அடியான். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, உனக்காக உன்னுடைய இந்த தவறுகளை எல்லாம் நான் பூமியில மறைச்சு வச்சிருக்கேன். நீ செஞ்ச இந்த தவறுகளை எல்லாம் யார்கிட்டயும் நான் வெளிப்படுத்தல பூமியில. உனக்காக உன்னுடைய தவறுகளை பூமியில நான் மறைச்சு வச்சிருந்தேன். இன்றைய தினம் நான் மறைச்சு வச்ச அந்த தவறுகளுக்கு உனக்கு மன்னிப்பு வழங்குறேன்னு அவங்க சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய அந்தஸ்து இது. தவறு செய்யாத மனிதர்கள் யாராவது இருக்குமா? யாராவது இருக்குமா? நான் எந்த விதமான தவறுமே செய்யல, யாராவது சொல்ல முடியுமா? அப்போ அந்த தவறுகளை அல்லாஹ் எத்தனை தவறுகளை பகிரங்கப்படுத்தாம நம்மளை கண்ணியப்படுத்தி வச்சிருக்கான். நான் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் வெளிப்படையா தெரிஞ்சா எதிரில இருக்கக்கூடிய நபர் என்கிட்ட அதே மாதிரி கண்ணியத்தோட நடந்துக்குவாரானா இல்ல. யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கை ஒரு டிரான்ஸ்பரண்டா இருக்கு. நம்ம செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் எதிரில உள்ள நபர்களுக்கு தெரியுது அப்படின்னா அந்த நபருக்கு நம்ம மேல கண்ணியம் இருக்குமா? இருக்காது. அப்ப அல்லாஹ் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய தவறுகளை, அவர் செய்யற சிறு சிறு பாவங்கள் அல்லாஹ் இந்த பூமியில மறைச்சு யாருக்கும் தெரியாம வெளிப்படுத்தாம மறைச்சு வச்சிருப்பான். அவர் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் அல்லாஹ் காத்தும் இருப்பான். அப்ப அப்படி மறைச்சு வச்ச தவறுகளுக்காக அல்லாஹ் சொல்வானா, பூமியில இதை நான் உனக்காக மறைச்சு வச்சேன். இன்றைய தினம் உனக்கு இதுல நான் மன்னிப்பு வழங்குறேன் அல்லாஹ் சொல்லுவாங்க. இது குறிப்பா இது யாருக்குன்னா, யார் பூமியில தன்னுடைய சகோதரனுடைய பலவீனத்தை மறைக்கிறாங்களோ அவங்களுடைய தவறுகள் அல்லாஹ் மறுமையில் மறைப்பான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னைக்கு அந்த விஷயத்துல நம்ம எவ்வளவு பலகீனமானவங்களா இருக்கும். பிறருடைய தவறும் பிறருடைய ஆஹ் அவங்களுடைய மிஸ்டேக்ஸ் அவங்களுடைய பலகீனம்லாம் நமக்கு ஒரு பேசு பொருளா இருக்கே. இப்படி அந்த பலகீனங்களை நம்ம பேச்சு பொருளாக்கி பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நாளைக்கு அல்லாஹ் நமக்கு மறைவான ஒரு விசாரணையை எப்படி தருவோம்? சரி. இப்போ விசாரணை எல்லாம் முன்னாடி நம்ம தனியா போய் நிக்க போறோம். நமக்கும் அல்லாவுக்கும் நடுவுல எந்த திரையும் எந்த மொழிபெயர்ப்பாளரும் எந்த உதவியாளரும் இருக்க போறது இல்ல. இப்படி நம்ம போய் நிக்கும் போது அல்லாஹ் சில நேரங்கள்ல நமக்கு ரகசியமான விசாரணையை கொடுக்கிறான். இன்னும் இந்த விசாரணை எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய நன்மை தீமையுடைய ஏடுகள் எல்லாம் நம்ம கையில கொடுத்து விசாரிப்பாங்க. நம்ம நினைக்கிறோம்ல, நம்ம இந்த உலகத்துல உயிரோடு வாழ்ற காலம் நம்மளுடைய ஏடுகள்ல நன்மை தீமை எழுதப்படுதே மலக்குகளை வச்சு, இது யாருக்காக அல்லாஹ் எழுதுறான்னு நினைக்கிறீங்க? அல்லாஹ் திரும்பி அந்த ஏடை பாக்குறதுக்காக. யாருக்காக எழுதப்படுது? காலையிலிருந்து மாலை வரைக்கும் 2 மலக்குகள், திரும்ப மாலையிலிருந்து மறுநாள் காலை வரைக்கும் 2 மலக்குகள். இப்படி டர்ன் வைஸா வந்து
2 மலக்குகள் நம்மளுடைய நன்மையும் தீமையும் எழுதுறது யாருக்காக? அல்லாஹ் அவனுடைய தேவைக்காக எழுதுறானான்னு கேட்டா இல்ல. இந்த எழுதிய இந்த ஏடுகள் எல்லாம் நம்மளுடைய கையில கொடுத்துட்டு தான் விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி கையில அந்த ஏடுகளை வாங்கினா அந்த ஏடு எப்படிப்பட்ட ஏடா இருக்கும்? நீங்க கடுகளவு நன்மை செஞ்சிருந்தாலும் அதுல எழுதிருக்கும். நீங்க கடுகளவு தீமை செஞ்சிருந்தாலும் அதுல எழுதிருக்கும். எதுவும் அந்த ஏட்ல இருந்து தப்பிச்சிருக்காருன்னு அல்லாஹ் சொல்றாங்க. அப்போ ஒண்ணு கூட தப்பிக்காத குறிப்பிடப்பட்ட அந்த ஏட்டை எல்லாம் நம்மளுடைய கையில கொடுத்து விசாரிப்பான். அப்ப இன்னும் நம்மளுடைய அச்சம் அதிகரிக்கதான் செய்யும். எதுவும் பதிவு செய்யப்படலைனாவது இதை செய்யல அதை செய்யலன்னு சொல்லலாம். பதிவு செஞ்சு நம்ம கையில கொடுத்து நம்மளை சரிபார்க்க சொல்லிதான் அல்லாஹ் விசாரணையவே ஆரம்பிக்கிறான் அப்படின்னா என்ன காரணம் அல்லாஹ் கிட்ட சொல்லி நம்ம தப்பிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? இன்னும் ஒரு படி மேல அந்த விசாரணை எப்படி இருக்கும்னா, இறைவன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மளுடைய உதட தவிர மீதி எல்லாம் சாட்சி சொல்லும். சுப்ஹானல்லாஹ். நமக்கு எதிரா நம்மளுடைய உறுப்புகள் சாட்சி சொல்லக்கூடிய நாள் மறுமை நாள். அல்லாஹ் கிட்ட அதிகமா இதுல இருந்து பாதுகாப்பு தெரியும். யா அல்லாஹ் என்னுடைய உறுப்புகளை எனக்கு எதிராக சாட்சி சொல்ல வச்சுக்காத ரப்பே அப்படின்ற துவாவை அதிகம் நம்ம இறைவன் கிட்ட கேட்கணும். அந்த நாள் நம்முடைய உறுப்புகள் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். ஒரு தாய்க்கு எதிரா பிள்ளை சாட்சி சொன்னா, ஒரு தந்தைக்கு எதிரா ஒரு பிள்ளை சாட்சி சொன்னா, இல்ல பிள்ளைக்கு எதிரா தாயும் தந்தையும் சாட்சி சொன்னா இந்த உலகத்துல அது எவ்வளவு ஒரு ஒரு அசிங்கமான நிகழ்வா நம்ம பார்ப்போம். பெத்த தாயே எதிரா சாட்சி சொன்னா அது எவ்வளவு மோசமான பிள்ளையா இருக்கும்னு நினைக்கிறேன். பெற்ற பிள்ளையே தாய்க்கு எதிரா சாட்சி சொல்லுதுன்னா அந்த தாய் எவ்வளவு மோசமானவளா இருப்பான்னு நம்ம சொல்லுவோம். நம்மளுடைய உறுப்பே நமக்கு எதிராக சாட்சி சொல்லிச்சு அப்படின்னா அப்போ நம்ம எவ்வளவு இழிவிடந்த நிலையில மறுமையில இருக்கும். சுபஹானல்லாஹ் இப்படிப்பட்ட நிலையில இருந்து அனைவரையும் பாதுகாக்கணும். அப்போ அந்த நாளுடைய விசாரணை எப்படி இருக்கும்? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றான், அவர்களுடைய கரங்கள் பேசும், அவங்களுடைய அந்த கண்கள் அவருக்கு எதிராக சாட்சி சொல்லும், அவருடைய தோல் அவருக்கு எதிராக சாட்சி சொல்லும், அவருடைய செவித்திறன் அவருக்கு எதிராக சாட்சி சொல்லும். அப்போ நாளை மறுமையில் அவருடைய வாய்க்கு மட்டும்தான் அல்லாஹ் கூட்டு போடும். அதை தவிர மீது எல்லா உறுப்பும் அல்லாஹ்கிட்ட சாட்சி சொல்லும். இப்படிதான் அல்லாஹ் ஒரு மனிதனை விசாரிக்கக்கூடிய நிலை இருக்கும். அப்போ ஒரு ரூஹ் 5வது உலகத்துல வந்து இறைவன் முன்னாடி விசாரணைக்கு நிற்கும் போது இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் சில விசாரணைக்கு நிற்கும். அல்லாஹ் அப்போ அவனுடைய புத்தகத்தை கையில கொடுத்தே அல்லாஹ் விசாரிப்பேன்னு சொல்லும். 17வது அத்தியாயத்துடைய 14வது வசனத்துல நீ உன் புத்தகத்தை படித்து பார். இன்று உனக்கு எதிராக உன்னுடைய ஆத்மாவே கணக்கதிகாரியாக இருக்கு. இன்னைக்கு நான் ஒண்ணும் உனக்கு கணக்கு பார்க்க போறது இல்ல. உனக்கு எதிரா உன்னுடைய நப்சு தான் இப்ப கணக்கு பார்க்க போகுது. பாரு உன் புக்க படிச்சு பாரு நல்லா கொடுப்பாங்க. பார் அதுல நீ என்ன செஞ்சிருக்க? அதுல ஏதாவது குறிப்பிடப்படாம இருக்குமா? எல்லாமே அதுல நம்ம சொன்ன பொய்கள், நம்ம தவறவிட்ட தொழுகைகள், பேசிய புறம், நம்ம பேசிய கோள்கள், நம்ம பேசிய அவதூறு, நம்ம உள்ளொன்று வச்சு புறம் ஒன்று பேசிய விஷயங்கள், மானக்கேடா நம்ம இந்த உலகத்துல நடந்துட்ட விஷயங்கள், ஒழுக்க ரீதியா தவறி போன விஷயங்கள் எல்லாமே அந்த புத்தகத்துல இருக்கு. அப்படி எல்லாம் புத்தகத்தை கொடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறோம். இப்படி ஆரம்பிக்கும் போது சிலருக்கெல்லாம் ஈஸியான கேள்வியா கேட்டுருவாங்க விசுவாசிச்சது. சிலருக்கெல்லாம் இலகுவான கேள்வி. யாருக்கு அல்லாஹ் சுவனம் நாடி இருக்காங்க, யாருடைய நல்லமல்கள் அல்லாஹுக்காக செய்யப்பட்டிருக்கோ, யார் முழுக்க முழுக்க அல்லாஹுடைய திருப்திக்காக வாழ்ந்தாங்களோ அந்த மனிதர்களுக்கு இலகுவான கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் சில கேள்விகளை கேட்டு அனுப்பிச்சுடுவாங்க. ஒரு சிலருக்கு அல்லாஹ் கடுமையான கேள்வியை கேட்பாங்க. ஏன்னா அல்லாஹ் தன்னை பத்தி தன்னுடைய குர்ஆன்ல சொல்லும் போது சொல்றான், இன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப். நிச்சயமாக அல்லாஹ் கேள்வி கேட்பதில் தீவிரமானவன் அப்படின்னு. சிலருக்கு அல்லாஹ் கடுமையா கேள்வி கேட்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, யாரெல்லாம் துருவி துருவி கேள்வி கேட்கப்படுகிறார்களோ அவர்கள் அழிந்தார்கள். யாரெல்லாம் துருவி துருவி அல்லாஹ்வால கேள்வி கேட்கப்படுகிறார்களோ அவர்கள் அழிந்தார்கள். அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இலகுவா கேள்வி கேட்கறதுக்குதான் நமக்கு நிறைய துவா அல்லாஹ் குர்ஆன்லயே கத்து கொடுத்துருக்கு. யா அல்லாஹ் என்னுடைய கேள்வி கணக்கு எனக்கு எளிதாக்கி வை அப்படின்னு.
ஏன் எளிதாக்கி இருக்கணும் நம்ம துவா செய்யணும்? இலகுவான கேள்வி யாருக்கு இருக்கோ அவங்க சுவனவாசி. கடினமான கேள்வி யாருக்கு இருக்கோ அவங்க சுவனம் செல்றதுக்கு ரொம்ப கடினமா அல்லாஹ். சரி. அப்ப இப்படி நம்ம அல்லாஹ் முன்னாடி போய் நிற்கும் போது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் நம்ம கிட்ட கேட்பான்னு நினைக்கிறீங்க? என்னென்ன விஷயங்களை பத்தி அல்லாஹ் நம்ம கிட்ட கேட்பாங்க? என்ன படிச்ச? என்ன சம்பாதிச்ச? எப்படி ஆடைகள் உடுத்தின? எவ்வளவு நாள் பூமியில சந்தோஷமா நீ இருந்த? உம் எத்தனை புதிய புதிய இடங்களுக்கு நீ பயணிச்ச? உம் இதெல்லாம் அல்லாஹ் கேட்பானா? இல்ல வேற என்ன அல்லாஹ் கேட்பான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாளை மறுமையில் இறைவன் முன்னாடி அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்காம ஒரு அடியானால ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது. ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது. இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். நம்மளே நகரணும்னு நினைச்சாலும் நம்மளால முடியாது. ஏன்னா நம்முடைய உடல் உறுப்புகள் நமக்கு எதிராக அல்லாஹ் கிட்ட சாட்சி சொல்லிட்டு இருக்குமே. அப்புறம் எப்படி நம்ம அங்க இருந்து நகர்ந்து போக முடியும்? அப்ப அந்த ரூஹுக்கு கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் அது பதில் சொல்லாம அது நகரவே நகராது. அப்ப 5 விஷயங்களை அல்லாஹ் கேட்பான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முதலாவது என்ன? உன்னுடைய வாழ்வை நீ எப்படி வாழ்ந்த? என்ன பதில் சொல்லலாம் அப்ப அதுக்கு அல்லாஹ்க்கு? உன்னுடைய வாழ்க்கைய நீ எப்படி வாழ்ந்த அப்படின்னு அல்லாஹ் நம்ம கிட்ட கேட்டா நம்ம அதுக்கு என்ன பதில் வச்சிருக்கோம்? யா அல்லாஹ் உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தேன். உனக்கு கட்டுப்பட்டவளா வாழ்ந்தேன். உன்னை திருப்திப்படுத்தி வாழ்ந்தேன். நீ விரும்புற அடிமை பெண்ணா நான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லுவோமா? யா அல்லாஹ் நான் உலக கவலையிலேயே இருந்தேன். மன வருத்தத்திலேயே நான் இருந்தேன். எனக்கு இன்னென்ன விஷயங்கள் கிடைக்கலையே அப்படிங்கிற சோகத்திலேயே நான் இருந்தேன். உன் மேல அதிருப்தியிலேயே நான் இருந்தேன். இப்படி பதில் சொல்றதா? முதலாவது அல்லாஹ் நம்ம கிட்ட என்ன கேட்பான் அப்படின்னா, இந்த உலகத்துல உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி செலவு செஞ்ச? 2வது அல்லாஹ் கேட்பான், உன்னுடைய இளமையை நீ எவ்வாறு செலவு செய்த? 3வதா, நீ எவ்வாறு உன்னுடைய பொருளாதாரத்தை சம்பாதிச்ச? இன்னைக்கு ஈஸியா ஹராமான வழியில எவ்வளவோ சம்பாதியத்தை எடுத்துட்டு இருக்காங்க. அல்லாஹ் கேட்பான், எப்படி வந்துச்சு அது? ஹலாலாதான் சம்பாரிச்சியான்னு அல்லாஹ் கேட்பான். அதே போல நீ உன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி செலவு செஞ்சன்னு கேட்பான். அடுத்து அல்லாஹ் கேட்பான், உன்னுடைய அறிவாற்றலை நீ எப்படி செலவு செய்தாய்? அது மார்க்கம் பற்றிய அறிவாக இருந்தாலும் சரி, உலகம் பற்றிய அறிவாக இருந்தாலும் சரி, அதை நீ எப்படி செலவு பண்ண? பிறருக்கு பயன் தரக்கூடிய வகையில் அதை நீ செலவு பண்ணியா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை அல்லாஹ் கேட்பான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த 5 கேள்விகளுக்கும் பதில் அளிக்காம ஒருத்தரால ஒரு இன்ச் கூட நகர முடியாது. அடுத்து இன்னொரு ஒரு நபி மொழியில நம்ம தெரிஞ்சுக்கோல, முதல் கேள்வி தொழுகையை பற்றியது. முதலாவது அல்லாஹ் நம்ம கிட்ட எதை கேட்பானா? தொழுகையை பற்றி கேட்பானா? அடுத்து வேற எதை பத்தி அல்லாஹ் நம்ம கிட்ட கேட்பான்? இதை தவிர்த்து வேற எதை கேட்பான்? தன்னுடைய திருமறை குரான்ல 102வது அத்தியாயத்துடைய 8வது வசனத்துல அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், அவர்களுடைய அருட்கொடைகளை பற்றி அவர்கள் கேட்கப்படுவார்கள். உங்களுடைய அருட்கொடைகளை பற்றி நீங்கள் கேட்கப்படுவீர்கள் அல்லாஹ் சொல்றான். அருட்கொடைகள்னா எது எது அருட்கொடை? அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஆரோக்கியம் அருட்கொடை. அல்லாஹ் நமக்கு கொடுத்த நிம்மதியான வாழ்க்கை அருட்கொடை. அல்லாஹ் நமக்கு கொடுத்த அழகு அருட்கொடை. அல்லாஹ் நமக்கு ஒரு விசாலமான ஒரு இல்லம் கொடுத்திருந்தானா அது அருட்கொடை. பொருளாதாரம் கொடுத்திருந்தானா அது அருட்கொடை. அறிவு கொடுத்திருந்தானா அது ஒரு அருட்கொடை. பேசக்கூடிய திறன் கொடுத்திருந்தானா அது ஒரு அருட்கொடை. எழுதும் திறன் கொடுத்திருந்தானா அது ஒரு அருட்கொடை. இது எல்லாமே அருட்கொடை. இந்த ஒவ்வொரு அருட்கொடைகளையும் நம்ம எப்படி செலவு செஞ்சோம் அல்லாஹ் கேட்பான். நான் உனக்கு ஒரு நிம்மதியான மனநிலையை கொடுத்தனே, அதை நீ எப்படி செலவு பண்ண? கவலையிலையும் கஷ்டத்திலையும் நிந்திச்சுக்கிட்டே நீ செலவு பண்ணியா அல்லாஹ் கேட்பான். உனக்கு நான் ஆரோக்கியம் கொடுத்தேனே, அதுக்கு நீ எப்படி அந்த ஆரோக்கியத்தை செலவு பண்ண? நீ அந்த ஆரோக்கியத்தை பாழ்படுத்துற மாதிரி நீ எப்படி நடந்துகிட்ட அப்படிங்கறத அல்லாஹ் கேட்பான். அடுத்து அல்லாஹ் எதை கேட்பான் அப்படின்னா, சுப்ஹானல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல 15வது அத்தியாயத்துடைய 92, 93 வசனங்கள் அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், உன் இறைவன் மீது ஆணையாக நிச்சயமாக நாம் அனைவரையும் விசாரிப்போம். அவர்கள் செய்து கொண்டிருந்த எல்லா செயல்களை பற்றியும் விசாரிப்போம். அப்ப என்ன கணக்கு கிடையாது? இபாதத்து மட்டும்தான் கணக்குன்றது கிடையாது. தொழுக, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜ மட்டும் பத்தி தான் அல்லாஹ் கேட்பானானா இல்லை. உன்னுடைய அண்டை வீட்டார்ட்ட எப்படி நடந்துகிட்ட? உன்னுடைய தாய் தந்தை கிட்ட நீ எப்படி நடந்துட்ட? உன்னுடைய நண்பர்கள் கிட்ட எப்படி நடந்த? உன்னுடைய கணவன் கிட்ட எப்படி நடந்த?
உன்னுடைய பொறுப்பை நீ எப்படி நிறைவேத்தின? இந்த உலகத்துல இந்த உலகத்துடைய அற்கொடைகளை பாதுகாக்கிறது உன்னுடைய பொறுப்பு இல்லையா? இங்க இருக்கக்கூடிய நீர், நிலம், ஆகாயம் இதெல்லாம் அல்லாஹ் நம்ம கொடுத்த அருட்கொடை இல்லையா? அதை எப்படி நீ செலவு செஞ்ச? உனக்குன்னு நான் நம்ம தினசரி நம்ம தூய்மைப்படுத்தக்கூடிய விஷயமா இருந்தாலும் அதையும் நல்லா கேட்பான். நீ தூய்மையா வச்சிருந்தியா? அப்ப சின்ன சின்ன அமல்கள்ல இருந்து அன்றாட செயல்கள்ல இருந்து எல்லாமே அல்லாஹ் கிட்ட விசாரணைக்கு வரும். அப்ப அவர்கள் செய்து கொண்டிருந்த எல்லா செயல்களை பற்றியும் விசாரிப்போம் நல்லா சொல்றான். இப்படி விசாரணை நடந்துட்டே இருக்கும் போது இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மீசான்ல அவருடைய அமல்கள் எடை போடப்படும். அல்லாஹுடைய கேள்விகள், அவனுடைய கேள்வி வரிசை அல்லாஹ் கேட்டு துளைப்பான். ஒரு சிலருக்கு அல்லாஹ் இலகுவா கேள்வி கொடுக்குறான். இப்ப இந்த கேள்வி நடந்து கொண்டிருக்கும் போதே அவருடைய அமல்கள் எது மேல வைக்கப்படும்? மீசான் மேல இப்ப வைக்கப்படும். மீசான்னா என்ன? மீசான்னா என்ன? நன்மை தீமையை எடை போடக்கூடிய ஒரு தெராஸ். இத பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது எவ்வளவு அழகா சொல்றான். நம்ம அந்த மறுமையுடைய நாள்ல மீசான கொண்டு வந்து வைப்போம். அந்த இதுல ஒரு ஆன்மாவும் அநியாயம் செய்யப்படாது. மீசான நம்ம கொண்டு வந்து ஒரு தராச கொண்டு வந்து வச்சிருக்கோம். அதுல எல்லா அமல்களையும் நம்ம எடை போட்டுருவோம். ஒருத்தருக்கும் அந்த நாள் அநியாயம் கிடையாது. இந்த உலகத்துல வெறும் அநியாயத்தை மட்டுமே ஒருவேளை நம்ம சந்திச்சு வாழ்ந்தவங்களா இருந்திருந்தோம், வெறும் ஏமாற்றம், வெறும் துரோகத்தை மட்டுமே சந்திச்சு நம்ம வாழ்ந்தவங்களா இருந்திருந்தோம்னா இந்த மனிதர்கள் மாதிரி அல்லாஹ் கிடையாது சொல்றீங்க. அல்லாஹ் இப்படியா நம்ம கிட்ட நடந்துக்க போறோம்? அல்லாஹ் நீதியாளன். யாருக்கும் அங்க அநீதம் கிடையாது. நம்ம சொல்லணும் கூட தேவை கிடையாது. இங்க மனிதர்களுக்கு முன்னாடி நம்மளோட நீதியை நிரூபிக்க, நம்மளுடைய நேர்மையை நிரூபிக்க நம்ம எவ்வளவு பேச வேண்டியது இருக்கு, எவ்வளவு செயல்கள் செய்ய வேண்டியது இருக்கு. ஆனா இது எதுவும் மறுமையில இல்லை. அல்லாஹ் அந்த மீசான கொண்டு வந்து வச்சிருவான். அதுல அல்லாஹ் நம்மளுடைய நன்மை தீமையை கரெக்டா எடை போட்டுரும். அப்போ அந்த மீசான் கொண்டு வந்து வைக்கப்படும். இது ரொம்ப கனமானதா இருக்கு, பெருசானதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மீசான் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பெருசானதா இருக்கும். அது ரெண்டு பக்கமும் எப்படி ஒரு தெராசுக்கு ஒரு ரெண்டு சைடு வெயிட் வைக்கிற இது இருக்குமோ அதே போல ரெண்டு பக்கமும் அந்த தெராசுடைய அளவு வைக்கிற இடம் இருக்கும்னு ரசூலா சொல்றாங்க. ஹசன்ல ஹசன் தரத்துல இருக்கக்கூடிய நபிமொழி ரசூலா சொல்றாங்க, அந்த தெராசுக்குள்ள வானம் பூமி எல்லாத்தையும் உள்ள வச்சிடணும். அந்த அளவுக்கு அந்த மீசான் பெருசா இருக்கும் அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. அல்லாஹ் வாயிலும் அதை நம்ம கண்ணுல பார்க்கும் போதுதான் அது நமக்கு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். அப்ப அந்த மீசான் கொண்டு வந்து வைக்கப்பட்ட உடனே ஒவ்வொரு மனிதனுடைய நன்மையும் தீமையும் எடை போடப்படும். அப்படி எடை போடப்படும் போது யாருக்கு வெயிட் அதிகமா இருக்கும், நன்மையுடைய வெயிட்டேஜ் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்க சுவனவாசி. யாருக்கு தீமையுடைய வெயிட்டேஜ் அதிகமா இருக்கோ அவங்க நரகவாசி. அப்ப மீசான்ல எடை கனத்தவங்க வெற்றியாளர்கள், நன்மையுடைய எடை கனத்தவங்க, நன்மையுடைய இடை லைட்டா வச்சிருக்கவங்க தோல்வியாளர்களா அந்த நாள்ல அல்லாஹ் அறிவிச்சிருவான். இந்த தெராசு பெருசா இருக்கும், வானம் பூமியை உள்ளேயே வைக்கிற அளவு பெருசா இருக்கும் அப்படின்னா அதுல சின்ன பொருளை வச்சு அதை எடை போடுமான்னு கேட்டா கண்டிப்பா எடை போடும். இன்னைக்கு நம்ம வீட்டுல வெயிங் ஸ்கேல் எல்லாம் வச்சிருக்கோம்ல, நம்ம வெயிட் பாக்குற மிஷின் மேல போனை வச்சா போனோட வெயிட் அது காட்டுமா? காட்டுமா? அது பெரிய வெயிட்டுக்கு மட்டும்தான் எடை சொல்லும். சின்ன போனு டம்ளருக்குலாம் அது வெயிட் போடாது. சின்ன வேயிங் ஸ்கேல் வச்சிருக்கோம், கிச்சனுக்கு யூஸ் பண்ற வேயிங் ஸ்கேல். அதுல கொண்டு போய் ஒரு சூட்கேஸ வச்சா அது எடை போடுமா? போடாது. ஏன்னா இது ஓவர் வெயிட் அண்ட் எரர்னு காமிச்சிருக்கும். இந்த பூமியில உள்ள தராசுகள் எது எதுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கோ தான் எடை போடும். சின்ன பொருள்னா சின்ன பொருள், பெரிய பொருள்னா பெரிய பொருள். ஆனா மீசான் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கடுகளவு நன்மை இருந்தா கூட அதுல தெரிஞ்சிடும். கடுகளவு நன்மை அதுல வச்சா கூட அதுக்கான நன்மையை அந்த கணத்தை அந்த தராசு கணக்கிட்டு சொல்லியிருக்கும். ஏன்னா அல்லாஹ் அவ்வளோ நீதியாளனா இருக்காங்க. ஒமை அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா ஒமை அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா. அவர் அணு அளவு நன்மை செஞ்சாலும் அது அந்த தராசுல அவர் காண்பார். அவர் அணு அளவு தீமை செய்தாலும் அதை காண்பார். யோசிச்சு பாருங்க, அந்த அளவு நன்மைனா நம்ம மனசு சந்தோஷப்படும். சின்ன சின்னதா நம்ம எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கோம் அதுக்கெல்லாம் எல்லாம் நம்ம கூலி கொடுத்துருவோம்.
மறுபுறம் யோசிச்சு பாருங்க, சின்ன சின்னதா எவ்வளவு தீமைகள். அதுக்கெல்லாம் அல்லாஹ் அந்த தெராசுல வச்சு தீமையுடைய எடை வந்துருச்சு அப்படின்னா நம்ம நிலைமை என்ன ஆகுது? அப்போ இவ்வளவு பெரிய தெராஸ் தான். ஆஹ் சின்ன சின்ன விஷயங்களை கூட அது எடை போட்டுரும். நீங்க சின்ன நன்மை செஞ்சிருந்தா கூட அங்க விடுபடவே விடுபடாம எல்லாமே அந்த தெராசுல வைக்கிறது. இந்த தெராசு அல்லாஹ் கொண்டு வந்து இடை போடும் போதுதான் இறைவனுடைய கருணையை நம்ம பார்க்க முடியும். அல்லாஹ் பெரிய பெரிய அற்புதங்களை அங்க நிகழ்த்துவான். சின்ன தர்மம் செஞ்சிருப்பாரு, அது அல்லாஹ் மலையளவு பெருசாக்கி கொண்டு வந்து அந்த மீசான்ல வைப்பான். போ, இந்த திக்ரு உனக்கு இவ்வளவு நன்மை பெற்றுச்சு போ, நீ செஞ்ச பாவம் எல்லாம் அழிஞ்சிருச்சு போ அப்படின்னு அல்லாஹ் அனுப்பிச்சுதான். நம்ம செஞ்ச சின்ன சதக்கா அது அல்லாஹ் வளர்த்து வச்சிருப்பானு. போ போ, மீசான் எடை கூடிருச்சு போ அப்படின்னு. இறைவனுடைய கருணை அந்த மீசான்ல நம்ம அதிகமா பார்க்கணும். ஆனா அதுக்கு என்ன தேவை? அல்லாஹ்வுக்காக செஞ்ச அமல்கள் தேவை. பிறருடைய பாராட்டுக்காக எல்லாரும் செய்யறாங்கன்னு இல்லாம பியூரா இன்டென்ஷனை ரொம்ப கிளீனா வச்சுட்டு அல்லாஹ்வுக்காக செஞ்ச அமல்கள் தேவை. அப்படி அல்லாஹ்வுக்காக செஞ்ச அமல்கள் ஏதாவது இருந்தா அது அல்லாஹ் பெருசாக்கி வச்சிருப்பான். நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய நபிமொழி, அந்த மீசானுடைய தெராஸ்ல ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற வார்த்தையை எடுத்து வச்சா அந்த பக்கம் 99 பாவங்கள் அழிஞ்சு போயிடும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு கருணையாளனா இருக்கான். அதனாலதான் அல்லாஹ் தன்னுடைய லவ்ஹுல் மஹ்ஃபூல் உடைய ஏட்ல அல்லாஹ் எழுதும் போது என்னுடைய கோபத்தை என்னுடைய கருணை முந்தியதுன்னு அல்லாஹ் எழுதுறான். அந்த அளவுக்கு அல்லாஹ் கருணையா இருப்பான். ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் 99 பாவங்களை அந்த பக்கம் அழிச்சிடும். அப்போ ஒவ்வொரு திக்கரும் நமக்கு எப்படி தராசுல எடையிட்ட போகக்கூடியதா இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்லி தரக்கூடிய திக்ருகள் இருக்குல்ல, நாவில் இலகுவானது, மறுமை தராசில் கனமானது. என்ன திக்கிறது? சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் அப்படிங்கிற திக்ரு. இதெல்லாம் நமக்கு தெரியும், நம்ம உணர்றதே இல்லை, இதை உணர்ந்து நம்ம செய்யறதே இல்லை. இதெல்லாம் ஒரு ஒரு செய்தியா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறோம். அதை ஓதும் போது நம்ம உணர்ந்திருக்கிறோமா? மீசான் வைக்கப்படுது, நான் சொல்லக்கூடிய இந்த திக்ர் அங்க எடை கூடும், இதுக்காக என்னுடைய தீமை அழியும் நினைச்சு உணர்ந்து நம்ம செய்யறோமா? இஸ்லாம் நம்ம கிட்ட இருந்து எதை எதிர்பார்க்குது, அல்லாஹ் நம்ம கிட்ட இருந்து எதை எதிர்பார்க்கிறான் அப்படின்னா உணர்தலோட செய்யக்கூடிய செயல்களை தான் அல்லாஹ் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறோம். இன்னும் நான் இந்த தெராசுல எதுக்கு தெரியுமா வெயிட் அதிகம் போடப்படும்? நல்ல குணங்களுக்கு அதிகமான எடை போடப்படும். நம்ம நினைக்கிற மாதிரி இபாதத்துகளை தாண்டி நல்ல குணங்களுக்கு அந்த மீசான்ல எடை அதிகம் போடப்படும். ஒரு பொறுமையாளருக்குடைய எடை கூட, கோபப்படாம இருக்கக்கூடிய மனிதருக்கு இடை கூட, பிறரை மன்னிக்கிற மனப்பான்மை உள்ளவருக்கு அதுல இடை கூட, சகிப்புத்தன்மையோட இருக்கிறவங்களுக்கு இடை கூட, பொறுத்து போகக்கூடியவங்களுக்கு இடை கூட, நற்பண்புகளுக்கு உண்மை மட்டுமே பேசக்கூடிய மனிதருக்கு மீசான்ல எடை கூடும். இதெல்லாம் அல்லாஹ் அந்த விசாரணைக்காக நம்ம நிப்பாட்டி வச்சிருக்கும் போது நம்மளுடைய ஒவ்வொரு நற்பண்புகளும் அதுல இடை கூடக்கூடியதா இருக்கு. இந்த மாதிரி அல்லாஹ் நம்மளுக்கு அணு அளவு நன்மையா இருந்தாலும் அதுல எடை போட்டுருவான், அணு அளவு தீமையா இருந்தாலும் அல்லாஹ் அதுல எடை போடக்கூடியவனா இருப்பான். இந்த எடை போடக்கூடிய விஷயத்துல நம்மளுடைய ரப்பு எப்படின்னா ரொம்ப நீதியானது. இப்படி ஒரு நீதியை நம்ம எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டோம் இந்த உலகத்துல. நாம கூட அப்படி நீதியாளரா இருந்திருக்க மாட்டோம். நம்மளுடைய குடும்பத்தாருக்கு தானே நம்ம அதிக முக்கியத்துவம் செலுத்துவோம். ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்ட ரப் அப்படின்னா நம்மளுடைய ரப்பு நீதியாளன். அல்லாஹ்வுடைய அபில் நீதி எப்படி இருக்கும் அப்படின்னா யாருக்குமே அநியாயம் கிடையாது. அந்த நாள்ல யாருமே ரப்பே எனக்கு நீ அநீதம் செஞ்சுட்டேன்னு சொல்லவே முடியாது. ஒரு பாவியா இருந்தாலும் ஒரு நல்ல அடியாரா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அந்த தீர்ப்புல அவரால் குறை சொல்லவே முடியாத அளவுக்கு அல்லாஹ் நீதியாளனா இருப்பான். அல்லாஹ் அதனாலதான் தன்னுடைய நீதியை பத்தி குரான்ல சொல்லும் போது சொல்றான், கடுகளவா இருந்தாலும் அதை நான் கொண்டு வந்துருவேன். கடுகளவு நன்மையா இருந்தாலும் அதை நான் வெளிக்கொண்டு வந்து அந்த தராசுல வச்சு, கடுகளவு தீமையா இருந்தாலும் அதை நான் வெளிக்கொண்டு வந்துருவேன். இன்னும் அல்லாஹ் சொல்றான், நம்ம யாரையும் அனாவசியமா அந்த நாள்ல தண்டிக்க மாட்டோம். தூதர்கள் அனுப்பப்படாம யாரையுமே நாம தண்டிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், அந்த நாள்ல யாருக்கும் எந்த அநியாயமும் இல்லை. அவங்க சம்பாதித்த கூலியே அது வாங்கி. அல்லாஹ் அவ்வளோ நீதியாளனா இருப்பான். அது எந்த அளவுக்கு நன்மையை சம்பாதிச்சுச்சோ அதை அல்லாஹ் கொடுத்துருவான். எந்த அளவுக்கு அதே போல தீமையை சம்பாதிச்சிருந்துச்சோ அதையும் அல்லாஹ்.
இன்னும் அல்லாஹ்வுடைய நீதி எப்படி தெரியுமா? இந்த உலகத்துல சில உண்மைகள் மறைக்கப்பட்டா அதை யாரும் முயற்சி பண்ணி வெளியில கொண்டு வந்தெல்லாம் நீதி சொல்ல மாட்டாங்க. எது கண் முன்னாடி தெரியுதோ அதை வச்சுதான் இந்த உலகத்துடைய நீதி கொடுக்கப்படும். ஆனா அல்லாஹ் இதை பத்தி தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது சொல்றான், உங்களுடைய உள்ளங்களில் இருப்பதை வெளிப்படுத்தினாலும் மறைத்தாலும் அல்லாஹ் கணக்கு கேட்பான். உள்ளுக்குள்ள நீ என்ன வச்சிருந்தாலும் அதையும் அல்லாஹ் என்ன செய்வானா? வெளியில கொண்டு வந்து அதுக்கும் அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா, அதை கணக்குல கொண்டு வந்து அல்லாஹ் அவனுடைய நீதியை நிலைநாட்டுவான். அல்லாஹ்வுடைய இந்த நீதிக்கு ஒரு உதாரணமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பூமியில ஒரு கொம்பு உள்ள ஆடு, ஒரு கொம்பு இல்லாத ஆடு இருக்கு. இதுக்கு பகரமா நாளைக்கு மறுமையில அல்லாஹ் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த எந்த ஒரு ஆடு கொம்பு இல்லாம இருந்துச்சோ அதுக்கு கொம்ப கொடுத்து இன்னொரு ஆடை முட்டை வைப்பாங்க. இந்த காட்சியை யாரு பாப்பா? எல்லா மனிதர்களும் பார்ப்பாங்க. எல்லா ரூஹும் பார்த்துட்டு இருக்கும். இது அல்லாஹ் அங்க அரங்கேற்றதுக்குரிய நோக்கம் என்ன? எப்படி ஒரு ஆடு கூட அங்க அநியாயம். இந்த நிகழ்வு என்னன்னா, அல்லாஹ்வுடைய நீதிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. ஒரு கொம்பு இல்லாத ஆடு, ஒரு கொம்புள்ள ஆடை முட்டி இருந்தா கூட, அத கூட அல்லாஹ் அந்த நாள்ல அதுக்கான கூலியை கொடுத்துருவான். அதுக்கான நீதியை கொடுத்து அதை தீர்த்துருவான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒருவேளை இந்த உலகத்துல யாருக்காவது நீதி கிடைக்காம இருக்கிற மாதிரி நீங்க உணர்ந்தீங்க, எனக்கான ஹக்கு கிடைக்கல, எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல, என்னுடைய நீதி கிடைக்கல அப்படின்னு உணர்ந்தா அல்லாஹ் மேல அதிகமா சார்ந்திருக்கு. ஒரு ஆட்டிற்கு கூட நீதியை கொடுக்கக்கூடிய இறைவன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, அப்போ அவனுடைய அடியார்களா இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு நீதியா இருக்கு. இப்ப நம்மளுடைய விஷயத்துக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு போதுமானவனா இருப்பான் அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இப்படி நீதிகள் கொடுக்கப்பட்டு அவரவர்களுடைய காரியம் தீர்மானிக்கப்பட்டு வலது கையில பட்டோலை வாங்கி இடது கையில பட்டோலை வாங்கி சந்தோஷமா தன்னுடைய குடும்பத்திடம் திரும்புற, கவலையோட தன்னுடைய குடும்பத்திடம் திரும்புற இந்த ஆன்மாக்களுக்கு எல்லாம் இப்ப முடிவு கொடுக்கப்பட்டோம். அல்லாஹ் முன்னாடி வந்துட்டாங்க, விசாரணை வந்துருச்சு, மீசான் முன்னாடி நன்மை தீமை எடை போடப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? எல்லாரையும் அவங்க அவங்களுடைய இலக்குக்கு அல்லாஹ் அனுப்பிச்சிடணும், நீங்க போகலாம் அப்படின்னு. அப்படி அனுப்பும் போது என்ன நடக்கும்? யாரெல்லாம் பிறருக்கு அநீதம் செய்தார்களோ அந்த மனிதர்கள் மட்டும் நிப்பாங்க. பிறருக்கு அநியாயம் செய்த மனிதர்கள் அங்க நிப்பாங்க. அப்ப அவங்க கிட்ட ஒரு மனிதர் வருவார், யா அல்லாஹ் இவர் என்ன இந்த விஷயத்துல எனக்கு அநீதம் பண்ணாரு. பிறருடைய ஹக்க ஒழுங்கா கொடுக்காத மனிதர்களுக்கு இந்த நிலைமை. அல்லாஹ் எல்லாம் முடிச்சு இவங்களுடைய நன்மை எல்லாம் இதுதான் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த மனிதர்கள், யா அல்லாஹ் இவர் என்கிட்ட அநீதம் பண்ணாரு, இவர் என்னை ஏமாற்றினார், ஒவ்வொன்னா வந்து வந்து கடைசியில இவர் நன்மைகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்து தீமைகளை வாங்கி நரகம் போகக்கூடியவர் அந்த. இப்ப இந்த ஒரு நிகழ்வு வந்து நடந்துச்சு. இதே போல இந்த விசாரணை முடிஞ்சு நன்மை தீமை முடிஞ்சு இப்ப இவங்க சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு சிலருக்கு முடிவு, ஒரு சிலருக்கு இவங்க நரகவாசி முடிவு. அப்போ இவங்க எதை தாண்டி போகணும் சுவனத்துக்கு அப்படின்னா, சிராத்தை தாண்டி தான் சுவனத்துக்கு போகணும். சிராத்னா என்ன? சிராத் எங்க இருக்கும்? சிராத் அப்படிங்கிறது ஒரு பாலம். அந்த பாலம் எங்க இருக்கும் அப்படின்னா நரகத்துக்கு மேல இருக்கு. அந்த பாலத்தை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, முடியை விட மெல்லியதா இருக்கும், வாளை விட கூர்மையானதா இருக்கும். அந்த பாலத்துடைய இரு புறங்களிலும் முள்ள மாதிரி சில ஊக்குகள் இருக்கு. எதுக்கு அப்படின்னா அதுல பயணிக்கக்கூடிய மனிதர்களை இழுத்து கீழே நரகத்துல போடுறதுக்கு. இப்படிப்பட்ட சிராத்தை தாண்டி ஒவ்வொரு மனிதரும் அவங்களுடைய அந்த இலக்கான சுவனத்துக்கு போகணும். இதுல முதல்ல கடந்து போக போறது யார் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் அதை முதல்ல கடந்து போயிடுவேன். முதல்ல கடந்து போய் ரசூலுல்லாஹ் சுவனத்துக்கிட்ட காத்துட்டு இருப்பாங்க. அந்த முதல்ல கடந்து போகக்கூடிய நம்மளுடைய தூதர் துஆ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹும்ம ஸல்லிம் அல்லாஹும்ம ஸல்லிம், யா அல்லாஹ் காப்பாத்து, யா அல்லாஹ் காப்பாத்து. அப்போ ஒவ்வொருத்தரா அதை கடந்து போகிறதுக்காக வரிசையில் அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்றாங்க, இந்த சிராத்தை கடப்பதற்காக காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூஹுடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கும்னா, அல்லாஹும்ம ஸல்லி அல்லாஹும்ம ஸல்லி, யா அல்லாஹ் என்ன காப்பாத்திரு, யா அல்லாஹ் என்ன காப்பாத்திரு. இந்த சிராத்தை நான் எப்படியாவது கடந்துடணும் அப்படின்னு துஆ செஞ்சுட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அவரவருடைய டர்ன் வரும்போது அந்த பாலத்தை கடந்து போகணும்.
அது எவ்வளவு பெருசா இருக்குமா சின்னதா இருக்குமா இதெல்லாம் அல்லாஹ்வோட. நரகத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பாலம், அதை தாண்டி சுவனத்துக்கு போகணும். சில மக்கள் அதை எப்படி கடந்து போவாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மின்னல் மாதிரி கடந்து போயிடுவாங்க. மின்னல் வர்றதும் தெரியல, போறதும் தெரியல. அப்படி கடந்து போயிடுவாங்க. ஒரு சிலர் காற்றை போல கடந்து போவாங்க. காற்றை நம்மளால உணர முடியும்ல. இப்ப மின்னலை விட கொஞ்சம் வேகம் கம்மியா அவங்க கடந்து போவாங்க. ஒரு சிலர் பறவைகளை போல கடந்து போவாங்க பாருங்க. ஒரு சிலர் வேகமா ஓடக்கூடிய குதிரைகளை போல கடந்து போயிடுவாங்க. ஒரு சிலர் தவந்து தவந்து கடந்து போவாங்க. நின்று 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 கடந்து போவாங்க. அப்படி அவங்க போகும்போது ஒரு சில மனிதர்கள் அந்த கொக்கி என்ன செய்யுமா, இழுத்து நரகத்துல தள்ளிடுமா. அவங்க யார் அப்படின்னா நன்மையோட சேர்ந்து தீமை செய்த மனிதர்கள். கிட்டத்தட்ட நம்மள மாதிரி உள்ள அடியர்கள். நன்மையும் செய்து தீமையும் செஞ்சுட்டு இருக்க மனிதர்கள். அப்ப அல்லாஹ் அவங்களை எவ்வளவு காலம் அவங்களுக்கு நரகத்துல நாடி இருக்கானோ, அவங்க செஞ்ச தீமைக்கான அளவு அவங்க நரகத்துல அனுபவிச்சுட்டு அவங்க சொர்க்கத்துக்கு வர்றாங்க. ஒரு சிலர் அல்லாஹ் இப்படி நரகத்துக்கு அனுப்பி சொர்க்கத்துக்கு அனுப்பாம நேரடியா அவங்களுடைய கருணையால சுவனத்துக்கு அனுப்புவோம். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கருணையின் மேல ஆதரவு வச்சோம்ல. அப்ப இப்படி அவங்க அந்த பாலத்தை கடக்கும் போது அந்த கொக்கிகளால ஒரு சிலருக்கு காயம் ஏற்படும். ஒரு சிலருக்கு சின்ன கீறலோட அவங்க தப்பிச்சு கடந்து போயிடுவாங்க. ஒரு சிலருக்கு காயங்களோட அவங்க தப்பிச்சு போவாங்க. ஒரு சிலர் அப்படியே அதுல மாட்டி கீழே அப்படியே நரகத்துக்குள்ள விழுந்துருவாங்க. அப்ப இப்படியாக ஒவ்வொரு ஆன்மாவும் அந்த சிராத்தை கடந்துதான் அதனுடைய இறுதி இலக்கான சுவனத்துக்கு போக முடியும்னு சொல்றீங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை சொல்றாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். நீங்க சிராத்துடைய பாலத்தை நீங்க அப்படியே குந்தி குந்தி கடந்து போனதா நான் கேட்டேன். அப்படியே குந்தினா ஸ்லோவா. அதை நினைக்கும் போதெல்லாம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அழுவாங்க. தன்னுடைய செல்வத்தை வாரி வாரி வழங்கிடுவாங்க. ஒருவேளை இந்த செல்வம் தான் என்னுடைய சுமையா இருக்குமோ அப்படின்னு அல்லாஹ்வுடைய பாதையில அது தர்மம் செஞ்சுட்டே இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ நல்ல அடியார் இவங்க நிறைய நன்மை செஞ்சுட்டாங்க. எவ்வளவு நம்ம நன்மை செஞ்சிருந்தாலும் சுவனவாசியா நம்ம இருந்தாலும் சிராத்தை தாண்டிதான் சகோதரிகளா நம்ம சொர்க்கத்துக்கு போகணும். நம்மளுடைய ஆன்மா நம்ம ஆன்மா எதிர்பார்த்து இருக்கக்கூடிய சொர்க்கம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. ஆனா அதுக்கு போகணும்னா இந்த சிராத்தை கடந்தவர்களாதான் நம்ம போக முடியும். இந்த சிராத்துல எது பாதுகாப்பா இருக்கும்? எது பாதுகாப்பா இருக்கும்? அவரவர் செய்த நன்மைகள், அவங்கவங்க செஞ்ச நல்ல அமல்கள் அவங்கள முன்னும் பின்னும் வலதும் இடதும் மேலும் கீழும் பாதுகாக்கக்கூடியதா இருக்கு. அவங்களுடைய தொழுகை, அவங்களுடைய தர்மம், அவங்களுடைய ஜக்காத், அவங்களுடைய நன்றி செலுத்துதல், அவங்களுடைய நற்பண்புகள், அவங்களுக்கு குர்ஆனுக்கு இருந்த தொடர்பு, இது ஒவ்வொன்னும் அவங்க சுத்தி அரணா நின்று பாதுகாக்கும் சிராத்த கடக்கும்போது. இறுதியா எல்லாரும் அவங்களுடைய இலக்குக்கு போயிடுவாங்க. 6வது உலகம். நிலையான உலகத்துக்கு எல்லா ஆன்மாவும் போயிடும். சிராத்த கடந்து சுவனத்துக்குள்ள போயிட்டா நிலையான உலகம். நரகத்துக்குள்ள போயிட்டா நிலையான உலகத்துக்குள்ள போயிடும். நிலையான உலகம்னு இதை ஏன் சொல்றாங்கன்னு தெரியுமா? ஏன் நிலையான உலகம்னு பேரு சுவனத்துக்கும் நரகத்துக்கும்? ஏன் ஏன் அப்படின்னா இந்த ஒவ்வொரு ரூமும் அது அதோடைய இலக்குக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ரூமும் அதனுடைய இலக்குக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்வர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் வந்ததுக்கு அப்புறம் ஸ்வர்க்கத்துல இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அதனுடைய இன்பங்களை எல்லாம் அது அனுபவிச்சுட்டே இருக்கும். சோளத்துல இருக்கக்கூடிய இன்பங்களை அந்த ஆன்மாக்கள் அனுபவிச்சுட்டே இருக்குமா. நரகத்துல இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் வேதனையை அனுபவிச்சுக்கிட்டே இருக்குமா. இப்ப யோசிச்சு பாருங்களேன். எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சொர்க்கத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கவலை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா பொதுவா இதுவரைக்கும் அந்த ஆன்மாக்கள் கடந்து வந்த உலகம் ஏதாவது நிரந்தரமான உலகமா இருந்துச்சா? இல்ல. எல்லாமே தற்காலிகமானது. அப்ப இந்த சொர்க்கத்துக்குள்ள வரும்போது அந்த ஆன்மாக்களுக்கு கவலை வந்துடக்கூடாதுல்ல. ஒருவேளை இதுவும் தற்காலிகமானதுதானோ, இந்த இன்பம் முடிஞ்சிருமோ அப்படிங்கிற கவலை அந்த ஆன்மாக்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதால அல்லாஹ் என்ன பண்ணுவான் அப்படின்னா அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். அது என்ன ஏற்பாடுனா இந்த சொர்க்கத்துக்குள்ள ஆன்மாக்கள் போய் நரகத்துக்குள்ள ஆன்மாக்கள் போனதுக்கு அப்புறம் ஒரு அழைப்பாளர் வருவார். ஒரு அழைப்பாளர் வருவார். சொர்க்கவாசிகளே அப்படின்னு கூப்பிடுவார்.
சொர்க்கவாசிகள் எல்லாம் வருவாங்க. அவரு கையில மரணத்தை ஒரு ஆட்டுடைய உருவத்துல அவர் வச்சிருப்பாரு. கேட்பாரா, இது என்னன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்பாராம். கேட்ட உடனே சுவனவாசிகள் சொல்லுவாங்க, இது மரணம், எங்களுக்கு தெரியுது, இது மரணம். பாருங்க, நீங்களும் நானும் சந்திக்க போற அந்த மரணம், நமக்கு முன்னாடி ஒவ்வொரு மனிதர்களும் சந்தித்த மரணத்தை ஒரு ஆட்டுடைய உருவத்துல அல்லாஹ் அங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு. அப்போ அந்த அழைப்பாளர் கேட்பாரா, இது என்னன்னு தெரியுதா? தெரியுது, இது மரணம் அப்படின்னு சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்க. சொன்ன உடனே அந்த ஆட்டை அறுப்பாங்க. அறுத்துட்டு சொல்லுவாங்களா மலக்குமார்கள், இனி உங்களுக்கு மரணம் இல்லை. அப்போ அந்த ஆன்மாக்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சிந்திச்சு பாருங்க. இனி நமக்கு மரணம் இல்லை, அப்ப இனி நமக்கு வேற ஒரு அடுத்த நிலை இல்லை, இந்த இன்பம் தான் நமக்கு நிரந்தரமானது அப்படிங்கிறதுல அந்த ஆன்மாக்கள் எல்லாம் மனமகிழ்ச்சியோட சொன்னதுக்கு திரும்பும். அடுத்து நரகவாசிகளை கூப்பிடுவாங்க. நரகவாசிகளே, ஏற்கனவே நரகவாசிகள் எந்த மனநிலையில இருப்பாங்க, அந்த வேதனைகளுக்குள்ள இருக்கும்போது, எப்படா இந்த தண்டனை குறையும், இதுல இருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்காதா, அல்லாஹ் ஏதாவது கருணை காட்டிட மாட்டானா அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது காவலர்களை அழைத்து நரகவாசிகளை கூப்பிட்டு இது என்னன்னு கேட்பாங்க. இது என்னன்னு தெரியுதான்னு கேட்பாங்க. அப்ப நரகவாசிகள் சொல்லுவாங்களா, இது மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மரணம், எங்களுக்கு தெரியும், இது மரணம் அப்படின்னு. அப்போ சொன்ன உடனே அந்த மலக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மரணத்தை அறுத்துட்டு இனி உங்களுக்கு மரணம் நிகழாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே நரகத்துல இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள், ஏற்கனவே நொந்து போய் இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள் இன்னும் நிந்தித்து கொண்டு திரும்பும். இதுல இருந்து வெளிப்பட அப்ப நமக்கு வழியே இல்லையா அப்படிங்கிறத நிந்தித்து கொண்டு திரும்பலாம். அப்ப இதுதான் ஒவ்வொரு ரூஹுடைய பயணம். ஆலமுல் அர்வாஹ்ல ஆரம்பிச்சு தாயுடைய கருவறைக்கு வந்து, தாயுடைய கருவறையிலிருந்து வெளிவந்து ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து எல்லா இன்பங்களையும் அனுபவிச்சு, அடுத்து மன்னரை, அடுத்து மறுமை, இறைவன் முன்னாடி சந்திப்பு, சுவனம், நரகம் அது பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா அது ஆறாவது உலகத்துல இனி நிரந்தரமா இருக்க போகுது அப்படிங்கிற அறிவிப்போட இந்த ரூஹுகளுடைய பயணம் நிறைவடையுது. அல்ஹம்துலில்லாஹ். அது நல்ல ஆன்மாவா இருந்தா உண்மையிலேயே அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய பயணம் நிறைவடையும். யோசிச்சு பாருங்க, நிக்காம ஓடிட்டே இருந்த நம்மளுடைய ரூஹுக்கு ஒரு ரெஸ்ட். அருவாங்கல இருந்து தாயுடைய கருவறைக்கு வந்து உலகத்துல வந்து இங்க உள்ள ஃபித்னாக்களை அனுபவிச்சு மன்னரைக்கு போய் மன்னரையில உள்ள ஃபித்னா சோதனைகளை அனுபவிச்சு மறுமையில திகில்களை பார்த்து அல்லாஹ் முன்னாடி நின்று விசாரிச்சு எவ்வளவு பெரிய பயணம். நம்ம இங்க ஒரு அதிகமான பயணம்னா இங்க இருந்து அமெரிக்கா போறதோ இல்ல இங்க இருந்து கனடா போறதோ இதெல்லாம் நமக்கு பெரிய பயணமா தெரியும். 2 நாள் 3 நாள் பயணம். ஏரோப்ளைன்ல மட்டும் 16 மணி நேரம் 17 மணி நேரம் பறக்கணும். அது நமக்கு எப்படி களைப்பான ஒரு பயணமா இருக்கும். அதை விட களைப்பு தரக்கூடிய பயணம் இந்த ஆன்மாவுடைய பயணம். அதுவும் மண்ணறையில இருந்து அது தன்னுடைய இலக்குக்கு போற வரைக்கும் ஓயாத ஒரு மன உளைச்சல்லையே அதனுடைய பயணம் இருக்கு. ஒரு எதிர்பார்ப்போடையே அதனுடைய பயணம் இருக்கு. இப்படி களைப்போட இருந்த இந்த ரூஹுகளுக்கு ஒரு நிம்மதி தரக்கூடிய இடமா அல்லாஹ் சுவனத்தை கொடுத்துருவான். நிரந்தரம் இங்கதான் நீங்க இருக்க போறீங்க. பாவம் செய்த ஆன்மாக்களுக்கு அல்லாஹ் நரகத்தை கொடுத்துறான். இங்கதான் நீங்க இருக்க போறீங்க. இப்படியாக ஒவ்வொரு ஆன்மாவுடைய பயணமும் அல்லாஹ்விடம் இருந்து ஆரம்பிச்சு அல்லாஹ்விடமே நிறைவு செஞ்சிருக்கோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் கிட்டதான் நம்ம திருப்பி போக போறோம். இந்த ஒட்டுமொத்த பயணங்கள்லயுமே இந்த ஒட்டுமொத்த பயணங்களையுமே நம்ம பார்த்ததுக்கான நோக்கம் என்ன? இந்த பயணங்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடங்கள் என்ன? என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த பயணங்கள்ல? எந்த ஒரு விஷயத்த உங்களோட மனதுல ஆழமா நீங்க பதிச்சுக்கிட்டீங்க? அது என்னவா இருக்கணும் அப்படின்னா, அமல்கள், நல்ல அமல்கள், இஹ்லாஸோட செய்யப்படக்கூடிய நல்ல அமல். இது இல்ல அப்படின்னா இந்த பயணம் கடுமையானதா மாறும். இந்த நல்ல அமல்கள் இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய பயணங்கள் சுமூகமானதா இருக்கும். ஒரு இந்த நல்ல அமல்கள்னா அந்த அமல்கள் எப்படி இருக்கணும்? அல்லாஹுக்காகன்ற எண்ணத்தோட இருக்கும், இஹ்லாஸோட இருக்கும். நாளைக்கு மறுமையில சிலர் நிறைய அமல்களோட அல்லாஹ் கிட்ட வந்து இருந்தாலும் அல்லாஹ் அதை ஒண்ணும் இல்லாம தூசியா பறக்கடிச்சிடும். ஏன் அப்படின்னா அது இஹ்லாஸோட இல்லாத அமல், அல்லாஹுக்காக செய்யப்படாத ஒரு அமல்.
இன்னும் ஒரு ஒரு 5 நிமிஷத்துல நிறைவு செஞ்சுட்டேன். அப்போ இந்த பயணங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் சின்னதோ பெருசோ அது இறைவனுக்கு தேவையில்லை. இறைவனுக்காக நீ என்ன செஞ்ச அததான் அல்லாஹ் நம்ம கிட்ட இருந்து பாக்குறான். இறைவனுக்காக ஏதாவது ஒரு அமல் நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா நம்மளுடைய அந்த 6வது உலகம் நமக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு உலகமா இருக்கும் சோதரிகளா. உதாரணத்துக்கு பனு இஸ்ரவேலரை சார்ந்த ஒரு விபச்சாரம் செஞ்ச ஒரு பெண்மணி அவங்க ஒரு முறை நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னா ஒரு நாயை பாக்குறாங்க. அந்த நாய் தன்னுடைய நாக்க தொங்க போட்டுட்டு அப்படியே ஒரு கிணறு அப்படியே சுத்தி சுத்தி வட்டம் அடிச்சு வந்துட்டே இருக்கு. அப்ப இந்த பெண்மணி பாக்குறாங்க. அவங்க இறங்கி தண்ணீர் எடுத்து அந்த நாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்த காரணத்துக்காக அல்லாஹ் அந்த பெண்மணியை சொர்க்கத்துக்கு அனுப்பினான். அப்ப நம்மளும் சொர்க்கத்துக்கு போகணும்னா டெய்லி நாய்க்கு தண்ணி வச்சா போயிடலாமா? இங்க அல்லாஹ் என்ன எதுக்காக சொர்க்கம் கொடுத்தான்? ஒரு விபச்சாரம் செஞ்ச பெண்மணிதான், அவ பாவிதான். இருந்தாலும் தான் தனியா இருக்கும்போது அல்லாஹுவுக்கு அஞ்சி ஒரு உயிரினத்தின் மேல இறக்கப்பட்டு அல்லாஹுக்காக அவ நீர் கொடுத்ததின் காரணமா அல்லாஹ் அந்த பெண்மணிக்கு சுவனத்தை கொடுக்குறான். அதே போல ஒரு பிரபலமான நபிமொழி நமக்கு தெரியும். குகையில மாட்டிக்கிட்ட 3 நபர்கள் அல்லாஹ் கிட்ட தொடர்ந்து பிரார்த்தனை செஞ்சு தங்களுடைய குகை வாசலை அடைச்சிருந்த கல்லை நகர்த்தி பாதுகாப்பு பெற்றாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் கிட்ட ஒவ்வொரு விஷயத்த முன் வச்சாங்க. யா அல்லாஹ், நான் உனக்காக என்னுடைய பெற்றோர்களை நான் அவங்களுக்கு தான் முதலுரிமை கொடுத்தேன். ஒருத்தர் கேட்கிறாரு, யா அல்லாஹ், நான் விபச்சாரம் செய்யறதுல இருந்து உனக்கு பயந்து வெளியேறினேன். ஒருத்தர் சொல்றாரு, யா அல்லாஹ், எனக்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட இன்னொருத்தருடைய பொருளாதாரத்தை அவர் வந்து கேட்கும் போது நான் திருப்பி கொடுத்துட்டேன். இப்ப இந்த 3 மனிதர்களையும் அல்லாஹ் அவங்களுடைய விஷயத்துல இருந்து பாதுகாத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த 3வது நபர் சொல்லும் போது சொல்றாரு, வஜ்ஹிக்க யா அல்லாஹ், இந்த அமலை உன்னுடைய முகத்திற்காக நான் செய்தேன் என்பதை நீ அறிந்தால் எங்களை இந்த குகையில் இருந்து வெளியேற்று, எங்களை பாதுகாத்து வை அப்படின்னு சொல்லி துவா கேட்டார். அப்போ இந்த 3 அமலும் வெவ்வேறு அமல்கள் தான். ஆனா இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததுக்கான காரணம் என்ன? பாதுகாப்பு கொடுத்ததுக்கான காரணம் என்ன? அல்லாஹுவிற்காக அப்படின்னு அந்த அமல்கள் செய்யப்பட்டிருக்கு. அப்போ அல்லாஹ் நம்மளுடைய அமல்களையும் இப்படிதான் சகோதரிகளா சரி பார்க்கும். அல்லாஹ்வுக்காக செய்யப்படலைன்னா அது ஒண்ணுமே இல்லாம அழிக்கப்படும். விசுவாசம் சொல்றாங்கல்ல, நாளைக்கு மறுமையில நரகத்துல முகம் குப்பர தள்ளப்படக்கூடிய 3 மனிதர்கள் யாரு? இணை நிராகரிப்பாளர்களா? முனாஃபிக்குகளா? தொழுகையை விட்டவங்களா? இல்ல. 3 நபர்கள் அல்லாஹ் முகம் குப்புற நரகத்துல தள்ளுறான். அவங்க 3 பேர் யாருன்னா, ஒரு அறிஞர், ஒரு ஷஹீது, அல்லாஹுடைய பாதையில செல்வத்தை தானம் பண்ண ஒரு செல்வந்தர். இவங்க 3 பேருக்கு ஏன் நரகம்? ஏன்னா அல்லாஹ் உங்களை கூப்பிட்டு கேட்கும் போது, நீ நான் உனக்கு கொடுத்த இந்த இல்மனை எப்படி பயன்படுத்தின? எல்லாம் நான் உனக்காக பயன்படுத்தினேன். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், இல்ல, நீ மக்கள் உன்னை கண்ணியமானவன்னு சொல்லணும், மக்கள் உன்னை பாராட்டணுங்கிறதுக்காக நீ பயன்படுத்தின. உன்னுடைய கூலி பூமியிலே கிடைச்சிருச்சு. இன்னைக்கு உனக்கு அதுக்கான கூலி எதுவுமே இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லி முகம் குப்புற நரகத்துல தள்ளு. இப்படிதான் ஷஹீதும் அந்த அல்லாவுக்காக பொருளாதாரத்தை செலவு செஞ்சேன்னு சொல்லி முகஸ்துதிக்காக செலவு செஞ்ச அந்த செல்வந்தம், இவங்க 3 பேர்த்தையும் அல்லாஹ் நரகத்துல தள்ளிடுவாங்க. அப்ப இவங்களை விட பெரிய அமல் யாராவது செஞ்சிருக்கணுமா? ஒரு ஷஹீதை விட ஒரு உயர்ந்த அமல். ஆனா அந்த அமலே அல்லாஹ் கிட்ட கணக்கிடப்படல அப்படின்னா என்ன காரணம்? அதுல இஹ்லாஸ் இல்ல, அல்லாஹுக்காகன்ற எண்ணம் இல்ல. இப்ப நீங்களும் நானும் செய்யக்கூடிய அமல்கள்ல எத்தனை அமல்கள்ல இஹ்லாஸ் இருக்கு? எத்தனை அமல்கள்ல இருக்கு? நம்ம யாருக்கும் சொல்லாம எத்தனை அமல் வச்சிருக்கோம்? அப்படியே இயல்பா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்ல காலையில எந்திரிச்சு தொழுதுட்டு இதை செஞ்சேன், நான் டெய்லி இத்தனை பேருக்கு நான் உணவு கொடுத்துருவேன், நான் வெள்ளிக்கிழமை ஆனா இதை செஞ்சிருவேன். நன்மை ஊட்டுறதுக்காக, ஆர்வம் ஊட்டுறதுக்காக அமல்கள் சொல்லப்படுறது இங்கே இஹ்லாஸ் இல்லைன்னு நான் சொல்லல. எது? நான் இது செய்யறேன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். யாராவது சொல்ல முடியுமா, நான் ஒரு அமல் செய்யறேன் இது யாருக்குமே தெரியாது? ஒருவேளை அப்படி ஏதாவது ஒரு அமல் இருந்தா நீங்க உங்களுக்கும் அல்லாவுக்கும் உள்ள ரகசியமாவே அதை வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ரகசியமா இருக்கக்கூடிய அமல்கள், அந்த இஹ்லாஸோட இருக்கக்கூடிய அமல்கள் தான் உங்களை மண்ணறையில பாதுகாக்க போகுது, மஹ்ஷர் மைதானத்துல பாதுகாக்க போகுது, அல்லாஹ் முன்னாடி பாதுகாக்க போகுது, சிராத்துல பாதுகாக்க போகுது, சுவனத்துல கொண்டு போய் நுழைவிக்க போகுது.
ரசூலுல்லா சொல்றாங்கல்ல, நாளைக்கு மறுமையில யாரும் தங்களுடைய அமல்களால சொர்க்கத்துக்கு போக முடியாது. அல்லாஹ்வுடைய கருணையால சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்ப அல்லாஹ்வுடைய கருணை எப்ப வரும்? யாரு இக்லாஸோட அமல் செய்யறாரோ அவங்களுக்குதான் அல்லாஹ்வுடைய கருணை. அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்த அந்த விபச்சார பெண் இஹ்லாஸோட செஞ்சதால அல்லாஹ் அவள் மீது கருணை காமிச்சு சொர்க்கம் அனுப்பணும். அப்போ இறைவனுடைய கருணை இருந்தாதான் சோனத்துக்கு போக முடியும் அப்படின்னா, இந்த கருணையை பெற்றுத் தரக்கூடிய விஷயம் எது? அல்லாஹுவுக்காக அப்படி அமல் செய்யக்கூடிய அந்த மனநிலை. அப்படிப்பட்ட மனநிலை இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை. ஒரு நல்ல அமல் செஞ்சா அந்த போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ், ஒரு குரான் எடுத்து ஸ்டேட்டஸ் தான், இன்னைக்கு குரான் ஓதி முடிச்சிட்டேன், நான் இன்னைக்கு இரவு தொழுதுட்டேன். இன்னும் ஒரு சிலர் பெருமைக்காக நான் இப்படி எல்லாம் அமல் செய்யறேன்னு சொல்லி மக்கள் கிட்ட வெளிப்படுத்துறாங்க. இன்னும் ஒரு சிலர் ஒரு 4 பேர் அவங்க செஞ்ச அமல்களை பத்தி பேசிட்டு இருந்தா நானும் நம்ம செய்யறதை ஏதாவது சொல்லுவோம். இல்லாட்டி நம்மள இவங்க எதுவுமே ஒரு நன்மையும் செய்ய மாட்டாரு போல இவங்க நினைச்சிருவாங்க அப்படின்னு நம்ம செஞ்ச அமலை நம்ம வெளிப்படுத்தலாம். அவங்க நம்மள அமல் செய்யாத மனிதர்களாவே நினைச்சிட்டு போட்டுமே, அது நமக்கு முக்கியம் இல்லையே. அல்லாஹ் நம்மளை எப்படி நினைக்கிறாங்கிறது தானே நமக்கு முக்கியம். அப்படி இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடியவங்களா இருக்கு. இன்னும் சிலர் இந்த நல்ல அமல்களை எப்படி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, செல்ஃப் சாட்டிஸ்பாக்சனுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க. சுய திருப்திக்காக செஞ்சுட்டு இருக்காங்க. காலையில எந்திரிச்சு இத்தனை தடவை திக்ர் ஓதுனாதான் என்னால அடுத்த வேலை செய்ய முடியும். இதை இப்படி செஞ்சாதான் ஒரு கட்டத்துல இது ஒரு சாட்டிஸ்பாக்சனா மாறிடுச்சு. இன்னைக்கு இத்தனை பேருக்கு உணவு கொடுத்தாதான். அப்போ இந்த ஒவ்வொரு அமலையும் நம்ம எப்படி செய்யணும்? இபாதத்துகள் நமக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா அது முழுக்க முழுக்க நம்மளுடைய சுய திருப்திக்காகவே நம்மளுடைய அமல்கள் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் இவ்வளவு நாள் பழகிட்டேன், இதுதான் என்னுடைய வழக்கம்னு நம்ம ஒரு அமல் செஞ்சுட்டு இருந்தோம்னா அதனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப எப்படி செய்யணும்? ஒவ்வொரு அமலை நம்ம செய்யும் போது, யா அல்லாஹ், இந்த அமலை உனக்காக நான் செய்வதா நீ அங்கீகரிச்சுக்கோ. உனக்காக அமல் செய்யக்கூடிய அடியாரா என்ன மாத்து. ஒரு தர்மம் செய்றீங்களா, அல்லாஹ்வுக்காக ஃபீ சபீலில்லாஹ், இஹ்லாஸோட செய். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க இஹ்லாஸோட செய்யுங்க. இஹ்லாஸை எப்படி நம்ம வரவழைச்சுக்கிறது? அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியாமத்துகளை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அருட்கொடைகள் செஞ்சிருக்காங்கிறதை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகளை யோசிக்கும் போது, அடுத்த முறை நம்ம நன்மை செய்யும் போது நம்ம மனசுல என்ன எண்ணம் வரும்? என் ரப்பு எனக்காக இவ்வளவு செஞ்சிருக்கான், நான் இந்த அமலை அவனுக்காக செய்யறேன் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசுல இருக்கும். அப்போ அல்லாஹ்வுக்காக செய்யுங்க. ஒவ்வொரு அமல் செய்யும் போதும் அதை பரிசுத்தப்படுத்திட்டே இருங்க. இன்னும் எந்த அளவுக்கு உங்களுடைய அமல்களை ரகசியமா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரகசியமா வச்சுக்கணும். நான் லுஹா தொழுதுருவேன், நான் திங்கள் வியாழன் நோன்பு வச்சிருவேன், நான் தஹஜ்ஜுத் தொழுதுருவேன், வெளியில பறைசாற்றாதீங்க. பறைசாற்றாதீங்க, ரகசியமா வைங்க. உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் எவ்வளவு அமல்கள் ரகசியமா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மறுமை நாள்ல பாதுகாப்பு கிடைக்கும். அந்த அளவுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திற்கு பின்னாடி அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பேரன் ஜெய்னுல் ஆபிதீன் அவங்க மரணிக்கும் போது அவங்களுடைய முதுகு பகுதிகள்ல ஒரே தழும்பா இருக்கு. ஏதோ ஒரு வெயிட்டான பொருள் அவங்க சுமந்து வந்ததுக்கான அடையாளம் தெரியுது. அத வச்சு அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த மதீனா மாநகரம் முழுக்க ஏழைகளுடைய வீட்டுல தினசரி உணவுப் பொருள் இருக்கும். யாரோ ஒருத்தர் வந்து ரகசியமா வச்சுக்கிட்டே போறாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பொருள் வரவே இல்லை. அவருடைய ஜனாசாவை குளிப்பாட்டும் போது அவருடைய முதுகுல இருந்த தடயங்களை பார்த்து மனிதர்கள் உணர்றாங்க. அப்ப இவ்வளவு நாள் இந்த உணவை வச்சது இந்த மனிதர் தான் அப்படின்னு. சுபஹானல்லாஹ். அப்ப எந்த அளவுக்கு ரகசியமா வச்சிருந்தாங்க. இன்னும் சில நல்லடியார்கள் இருந்தாங்கன்னா, தாங்க செய்யக்கூடிய நல்லாமல தன்னுடைய நெருங்கிய குடும்ப உறவுகளுக்கு கூட வெளிப்படுத்த மாட்டாங்க. அல்லாஹ் மதிப்பிடாம போயிடுவானோ அப்படின்னு பயப்படுவாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா. அவங்க ஒரு வயதான ஒரு மூதாட்டிக்கு, ஒரு கண் தெரியாத மூதாட்டிக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு கலீஃபா. அவங்க நினைச்சிருந்தா 2 ஆட்களை போட்டு அவங்களுக்கு வேலை செய்ய சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனா தாம் போய் அதை செஞ்சு அதை ரகசியமா, எதுக்காக இவ்வளவு சிரமம்? எதுக்காக இவ்வளவு சிரமம் எடுத்துக்கிட்டாங்க? நான் அவங்க உணர்ந்திருந்தாங்க, அல்லாஹ்வுக்காக ஏதாவது ஒரு அமல் நம்ம செஞ்சிருந்து அதை அல்லாஹ் அங்கீகரிச்சுக்கிட்டா போதும் நம்ம சொர்க்கத்துக்கு போறதுக்கு அப்படிங்கறத உணர்ந்திருந்தாங்க. அதனால நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்தா தேடி தேடி செஞ்சாங்க. அதை மறைச்சு மறைச்சு யாருக்கும் வெளிப்படுத்தாம அல்லாஹ்வுக்காகன்னு செஞ்சாங்க.
அப்போ இந்த பயணம் நமக்கு இலகுவா இருக்கணும்னா சொல்றீங்களா, அல்லாஹுக்காக அமல் செய்யக்கூடிய மனநிலையை நம்ம வளர்த்துக்கணும். ரகசியமா அமல் செய்யக்கூடிய மனநிலைகளை நம்ம வளர்த்துக்கணும். இப்படிப்பட்ட நல்லமல்களோடு நம்ம அல்லாஹ்வை போய் சந்திச்சோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த பயணம் இலகுவானதா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். முன்னாடி வாழ்ந்த ஒரு அறிஞர் தன்னுடைய மகனுக்கு சொன்ன ஒரு உபதேசத்தோட இன்ஷா அல்லாஹ் நான் இந்த நிகழ்வை நிறைவு செய்யறேன். இது என்ன உபதேசம் அப்படின்னா, அல்லாஹ் மூன்று விஷயத்தில் மறைத்து வைத்துள்ளான். மூன்று விஷயத்தில் மறைத்து வைத்துள்ளான். அது என்ன அப்படின்னா, முதலாவது, அல்லாஹ் தன்னுடைய திருப்தியை நல்ல அமல்களின் மீது மறைத்து வைத்துள்ளான். அதனால மகனே, நீ எந்த நல்ல அமலையும் குறைவா எடை போட்டுறாரு. உனக்கு நல்ல அமல் செய்யக்கூடிய ஒரு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு வந்துருச்சுன்னா இது சின்னதுதானே உதறி தள்ளிராது. உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ செய். அல்லாஹ் அது உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற வாய்ப்பு. அந்த நல்ல அமல்களுக்குள்ள என்ன ஒளிஞ்சிருக்கு? அல்லாஹ்வுடைய திருப்தி ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரெண்டாவதா என்ன உபதேசம் சொன்னார் அப்படின்னா, அல்லாஹ் தன்னுடைய கோபத்தை அல்லாஹ் தன்னுடைய கோபத்தை ஒவ்வொரு தீய அமல்களிலும் ஒளித்து வைத்துள்ளான். அதனால சின்ன பாவம் தானே அப்படின்னு நினைச்சு கூட நீ எந்த சிறிய தவறையும் செஞ்சிடாத. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் தானே, நம்ம என்ன அவங்க அளவுக்கு பெரிய பாவமா செய்யறோம், இதுதானே இதுதானே செய்யறோம் அப்படின்னு நினைச்சு நம்ம சின்ன சின்ன தவறுகள் செய்யறோம் இல்லையா? இந்த அறிஞர் தன்னுடைய மகனுக்கு சொன்ன உபதேசத்தை பாருங்க. ஒவ்வொரு நல்ல அமலிலும் அல்லாஹ்வுடைய திருப்தி ஒளிஞ்சிருக்கு. அதனால எதையும் நீ குறைவா எடை போட்டுறாது. எல்லா நல்ல அமலையும் உன்னால முடிஞ்ச அளவு செய். ஒவ்வொரு பாவத்திலும் அல்லாஹ்வுடைய கோபம் ஒளிஞ்சிருக்கு. அதனால நீ எந்த பாவத்தையும் சின்னதா நினைச்சிடாத. உன்னால முடிஞ்ச அளவு பாவத்துல இருந்து விரண்டு போடு, அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கு. அல்லாஹ் தன்னுடைய நெருக்கத்தை அல்லாஹ் தன்னுடைய திருப்தியை இந்த உலகத்துல உள்ள எல்லா உயிரினங்களின் மீதும் வச்சிருக்கான். அதனால எந்த மனிதரையும் உன்னை விட குறைவா எடை போட்டுறாது. இவங்க என்ன இப்படி இருக்காங்க, இவங்க எல்லாம் எப்படி அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்களா இருக்க போறாங்க, இவங்க என்ன இப்படி பேசுறாங்க, இவங்க என்ன அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்களா இருக்க போறாங்க அப்படின்னு யாரை பற்றியும் நீ குறைவா நினைச்சிடாங்க. அந்த மனிதர் உன்னை விட அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவரா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு உபதேசம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த பயணங்கள் முழுக்க நம்ம படிச்சதுடைய நோக்கம் இந்த மூன்று உபதேசங்கள்ல அடங்கினதா நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். இந்த மூன்றையும் இந்த அறிஞர் அவருடைய மகனுக்கு சொன்ன உபதேசமா எடுத்துக்காம அல்லாஹ் இந்த நேரத்துல நமக்கு சொல்லக்கூடிய உபதேசமா இதை எடுத்துட்டு அல்லாஹுடைய திருப்தி ஒளிஞ்சிருக்கக்கூடிய இந்த நல்லமல்களை தேடி தேடி பயணிக்கக்கூடிய மனிதர்களா மாறும். அல்லாஹுடைய கோபம் ஒளிஞ்சிருக்கக்கூடிய இந்த பாவங்களை விட்டு விரண்டு ஓடக்கூடிய மனிதர்களாக மாறுவோம். அல்லாஹுடைய திருப்தியை பெற்ற மனிதர்களை குறை சொல்லாம அவங்களை கண்ணியப்படுத்தக்கூடிய மனிதர்களாக மாறுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ நிறைய அமல்கள் செஞ்சு அல்லாஹுடைய திருப்தியை பெற்று நாளை மறுமையில் சுவனத்தில் மிக உயர்ந்த சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய மனிதர்களாக மாறுவோம். ரமலான் முடிவதற்குள்ள அதிகமான பாவம் மன்னிப்பு கேட்டு ரமலான் முடிய போதே இனி என்ன நம்ம செய்யறதுக்கு யோசிக்காம ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு காரியத்திலையும் சிறந்தது எது தெரியுமா? அதனுடைய முடிவு. அல்லாஹ் ஒவ்வொரு காரியத்திலையும் அதனுடைய முடிவை பார்க்கிறான். எதனுடைய முடிவு சிறந்ததா இருக்கோ அவருக்கு அதுக்கு நல்ல நன்மை, நல்ல கூலிகள் வழங்கப்படும். நம்ம ரமலான அழகா ஆரம்பிச்சிருந்திருக்கலாம், இன்னும் சிறப்பா ஆரம்பிச்சிருந்திருக்கலாம். ஒரு சில மனிதர்கள் இந்த 27 தாண்டின உடனே சோர்வாயிருவான். அவ்வளவுதான், ரமலானே முடிஞ்சதா நினைச்சுக்குவான். எல்லா அமல்கள்லயும் பின்வாங்கிடுவான். ரமலானுடைய கடைசி இரவு இருக்கிற வரைக்கும் பாவ மன்னிப்பு நம்ம கேட்டுட்டே இருக்கலாம். ரமலானுடைய கடைசி இரவு மிஞ்சி இருக்கிற வரைக்கும் தர்மங்கள் நம்ம வழங்கிக்கிட்டே இருக்கலாம். இந்த ரமலானுடைய இறுதிய முடிய போகுதே அப்படின்னு நினைச்சிடாம இந்த மூன்று உபதேசங்களையும் பயன்படுத்தக்கூடிய நாளா இந்த எஞ்சி இருக்கிற ஒரு நாளையோ 2 நாளையோ அமைச்சுக்க கூடியவங்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். முடிவா உன்னுடைய திருப்தியை பெற்று நல்ல அமல்கள் செய்து நாளை மறுமையில் சுவனம் நுழையக்கூடிய அடியார்களாக எங்களை ஆக்கியருள்வாயா. இறைவா, எங்களுடைய கோபம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பாவங்களை விட்டு எங்களை பாதுகாத்து வருவாயாக. இறைவா, நீ எங்களுக்கு வழங்கிய இந்த நேர்வழியை எங்களுடைய உள்ளத்தில் இருந்து அகற்றி விடாதே. கண் இமைக்கும் நொடி கூட எங்களுடைய பொறுப்பில் விட்டு விடாதே இறைவா. எங்களுடைய பெற்றோரையும் எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் கேள்விகள் கேட்கப்படக்கூடிய மறுமை நாளில் கண்ணியப்படுத்துவாயாக இறைவா.
இறைவா, நாளை மறுமையில் எங்களுக்கான விசாரணையை எங்களுக்கு எளிதாக்கு இறைவா. இறைவா, நாளை மறுமையில் எங்களுக்கு ரகசிய விசாரணைகளை ஏற்படுத்திக் கொடு இறைவா. இறைவா, சிராத்தை நாங்கள் விரைவாக கடந்து செல்லக்கூடிய மக்களாக ஆக வேண்டும் இறைவா. இறைவா, உன் முன் நிற்கும் போது நன்மைகளால் பாதுகாக்கப்பட்ட, நன்மைகளால சூழப்பட்ட மனிதர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் இறைவா. இறைவா, எங்களுடைய தொழுகையையும், எங்களுடைய நோன்பையும், எங்களுடைய சதக்காக்களையும், எங்களுடைய துஆக்களையும், உனக்காக நாங்கள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீரையும் விலை மதிப்பில்லாததாக ஆக்கிய இறைவா. இவற்றை எங்களுக்கு பயனளிக்காத ஒரு விஷயமாக ஆக்குவதில் இருந்து நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம் இறைவா. எங்கள் அமல்கள் ஒவ்வொன்றையும் எங்களுடைய பாதுகாப்பு அரணாக மாற்றிக் கொடு இறைவா. இறைவா, எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக, முஹ்மீன்களுக்கு இமாம்களாக எங்களை ஆக்கிவை இறைவா. இறைவா, உன்னுடைய திருப்திக்காக வாழ்ந்து உன்னுடைய திருப்திக்காக மரணிக்கக்கூடிய ஆன்மாக்களாக எங்களுடைய ஆன்மாக்களை ஆக்கிவை இறைவா. இறைவா, நாளை மறுமையில் உன்னுடைய வாழ்த்தை பெற்று நிம்மதி அடைந்த ஆன்மாவே, என்னுடைய திருப்தியை பெற்ற வண்ணம் நீ சுவனத்துக்குள் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய உன்னுடைய வாழ்த்தை பெற்று சுவனம் செல்லக்கூடிய ஆன்மாக்களாக எங்களுடைய ஆன்மாக்களை ஆக்கியருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.